இந்த ராத்திரியிலும் ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு அற்புதத்தை குறித்து பேசி இன்றைக்கு ராத்திரியிலே உங்களை அற்புதத்திற்குள்ளாய் கர்த்தர் நடத்தி செல்ல போகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அற்புதம் பெற வேண்டும் என்று ஆவலாய் வந்திருக்கிறீர்கள்? ஆவலாய் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை நம்பி வந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அற்புதத்திற்கு முதன்மையான காரணம் விசுவாசமாக இருக்கிறதாக இருந்தது. ஆனாலும் இந்த ராத்திரியிலும் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் எப்படி அற்புதத்தை பெற்றான் என்பதை சுட்டி காமித்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களை மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரை, அதாவது பழைய ஏற்பாட்டிலே 64வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் இயேசுவுடைய சீஷர்களும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அவன் பேசாதிருக்கும்படி, அந்த குருடனாகிய பர்திமேயு பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் செல்லுகிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது என்றார். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுகிறதற்கு வல்லவராக இருந்தார். இந்த ராத்திரியிலும் ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு வேண்டும் என்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை அவர் செய்துதான் அவர் அனுப்பும்படி இந்த ராத்திரி வேளை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி இந்த ராத்திரியில் அவர் இறங்கி வந்திருக்கிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. அவரை நம்புகிற உங்கள் மேல எனக்கு இந்த வியாதியை சுகமாக்குவார், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தருவார், இந்த கண்ணீரின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமில்லை என்று சொல்லி விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த ராத்திரியிலோ உங்கள் வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே செய்து நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓரபாஷகதனது அனபு ஜடே ஜடே உயர்க்கும் விசுத்தரெல்லாம் கால்கள நாதம் கேட்கும் போ, ஜாடே ஜாடே உயர்க்கும் விசுத்தரெல்லாம் கால்கள நாதம் கேட்கும் போ, பாரே பாத்திடும் நாம் நன்னாளில் ரூபாந்தரம் பிராபிக்கோ, பாரே பாத்திடும் நாம் ரூபாந்தரம் பிராபிக்கோ, இசுமணவாளன் நம்மை சேர்க்குமா,
மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்யமாய் பிரியரே ஒரு நாள் அவை காலம் அசன்யமாய் அவை ஒரு நாள் அவை யுத்தங்களும் சாபம் பூகம்பமோ அடிக்கடி உயர்ந்திடுமோ யுத்தங்களும் பூகம்பமோ அடிக்கடி உயர்ந்திடுமோ அவை காந்து இயேசுவராம் காலமாய் ரூபாந்தரம். கரங்களை தட்டி வாய்களை திறந்து காலம் இயேசுவராம் அவை ரூபம் அவை சேரும் நாள் என்ப விடாது காணும் நாம் பிரியன் பொன்போகால் சேரும் நாள் என்ப விடாது காணும் நாம் பிரியன் பொன்போகால் இசுமனவாளன் நம்மை சேர்க்குமா மத்தியவானில் வெளிப்படும் அவை நாமே காலோ அசன்யமாய் அவை ஒரு நாம் அவை காலோ பின்னால இருக்கிறவங்க சொத்தியோடு காலோ அசன்யமாய் அவை அவை காலோ அசன்யமாய் ஒரு நாள் அவை காலோ அசன்யமாய் ஒரு நாள் விசுத்தியோடே சுமணவாளன் நம்மை சேர்க்குவார் மத்தியவானில் வெளிப்படும் அவை நாமே காலோ அசன்யமாய் அவை ஒரு நாள் விசுத்தியோடே காலோ அசன்யமாய் அவை ஒரு நாள் அவை காலோ அசன்யமாய் பிரியரே ஒரு நாள் அவை காலோ அசன்யமாய் அவை அவை ரபா சத்தானமன குணமன குணமன காலோ அசன்யமாய் கரங்களை தட்டி அற்புதம் பெற்றுக்கொள்ளு 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 காலோ அசன்யமாய் ஒரு அற்புதம் நடக்கிறது சரீரத்தில் ஹீல் 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 ஓ காலோ அசன்யமாய் பிரியரே ஒரு நாள் விசுத்தியோடு தடை தடை உயர்க்கும் விசுத்தரெல்லாம் கண்களை நாதம் கேட்போம் தடை தடை உயர்க்கும் விசுத்தரெல்லாம் கண்களை நாதம் கேட்போம் பாரு பார்த்திடும் நாம் அந்நாடு ரூபா நல்ல கரங்களை தட்டி அற்புதம் வேண்டும் சொல்றவர் சந்தார ரகமன குடமன குடமன அசன்யமாய் அற்புதம் நடக்கிறது ஹீல் 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 சுகம் ராபா சுந்தர ரகமன குடமன பீமன ஹந்தர ரகமன பீமன ஹந்தா ரகமனோ பீமன ஹந்தா ரகமன ரபனா ரகடா ரகடோ ரந்தா ரகடா ரபனா பீமன ஹந்தா ரகடோ நீகல படா ஓ ராபா சுந்தர ரகடா ஓ ஹந்தா ரகடே ரபனா ரகடா பீமன ஹந்தா ரகடா ரகடா ரபனோ பீமன ஹந்தா ரகடா ரகடா ஹீல் அற்புதம் நடக்கிறது சுகம் உண்டாகிறது ராபா சதனா மன குடமன சீல் உராபா சதனா மன குடமன உராபா சதினி மன ஹீல் அற்புதம் நடக்கிறது இந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் சுகமாகிறது கர்த்தர் இந்த வேளையிலே சுகமாக்குகிறார் ஒரு ராபா ஷகதன அலர்ஜி போன்றதான பிரச்சனைகள் இந்த தோல்ல ஹின்ஸ் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது 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 அலர்ஜி பிரச்சனை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால பா இயேசுவின் நாமத்தினால ஹீல் இன் தி ரைட் நவ சுகம் உண்டாகிறது தோல்களிலே மாற்றம் வருகிறது பழைய சரீரம் போல மாறுகிறது மாறுகிறது மாறுகிறது
அவர் அற்புதத்தை செய்கிறார். உங்கள் சரீரத்தில் விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. பிரஷர் அப்படியே இயேசுவை நாமத்தினாலே நார்மலாய் மாறுகிறது. சுகர் இயேசுவை நாமத்தினாலே நார்மலாய் மாறுகிறது. அற்புதம் நடக்கிறது. மருத்துவமனையில் நீங்கள் மறுமுறை செக் பண்ணும்போது எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொல்லத்தக்க ஒரு அற்புதம், அதிசயம் இந்த வேளையிலே கர்த்தர் செய்கிறார். ஹீல் இன் தி ரைட் நவ. ஹீல், சுகம் உண்டாகிறது. கர்த்தர் விடுதலை தருகிறார். அற்புதமான விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். பேசும், எங்களை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். ரட்சணியேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரியில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த ராத்திரியிலும் இந்த ஒரு அற்புதத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதத்தை குறித்து பேச போகிறார். கவனமாய் கவனிங்க. ஒரு வேடிக்கையான ஒன்றை சொல்லி உங்கள் சிந்தனைகளை பிரசங்கத்துக்கு திருப்ப விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணி ஒரு மாதிரி டயர்டாகி அப்படியே ஒரு பொசிஷனுக்கு வரல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கவனிங்க. ஒரு ஊரில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் எப்பவும் கவனமாக கதை என்ன கதைன்னா தான் நம்ம ஆட்கள். அப்போது அந்த பாஸ்டர் எப்பவும் தத்ரூபமாக பிரசங்கம் பண்ணணும்னு விரும்புவார். ஒரு பானையை குறித்து பிரசங்கம் பண்ணால் பானையை வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிருவார், வச்சு பிரசங்கம் பண்ணுவார். இப்போ அவர் திடீர்னு சொல்லி பழங்களை குறித்து பிரசங்கம் பண்ணால் பழத்தெல்லாம் வாங்கி வச்சு அதை ஜனங்களுக்கு தத்ரூபமாய் காட்டி பிரசங்கம் பண்ணுகிறது வழக்கம். ஒரு நாள் சனிக்கிழமை முடிவெடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாளைக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவரை எதற்கு அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? புறாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. உடனே அவர் சர்ச்சில் உள்ள ஒருத்தனை கூட்டிகிட்டு போய், ஐயா வா ராஜா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு புறாவை அவங்ககிட்ட வாங்கி கொடுத்து, இந்த புறாவை நீ பத்திரமா வச்சுக்க, நாளைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லி அவனை சர்ச்சுக்கு மேலே கோபுரம். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. இங்கே ஒரு சர்ச்சு பார்த்தேன், மலைக்கு மேலே ஒரு கோபுரம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆட்கள் கோபுரம் எதுக்கு கட்டி வச்சிருக்கிறா தெரில, புறாடை எதுக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லது. அதுக்கும் வாசஸ்தலம் வேண்டும் அல்லவா? கர்த்தர் நல்லவர். இதுக்கு மேலே சொல்லண்டான்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அந்த புறா அந்த கூண்டுக்கு மேலே ஏற்றி வச்சு இந்த புறாவை அவங்ககிட்ட கொடுத்து, நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இறங்கி வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணணும், புறாவை கூட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும், விட்டுறணும் அப்படின்னு சொன்னார். இவனை எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆளு தெளிவாக மேலே ஏறி உட்கார்ந்தான். நாங்கள் தான் பிரசங்கம் பண்ணால் வந்தால் மேடையில் வந்தால் தான் தெரியும்ல. நாங்கள் இங்கேருந்து தக்கலை போக, திரும்ப பெருஞ்சிலம்பு வர, பெருஞ்சிலம்பிலிருந்து காளையாங்கோணம் வர, கல்யாங்கோணத்துக்கு வர, கல்யாங்குணத்திலிருந்து மறுபடியும் குமாரபுரம் போக, குமாரபுரத்திலிருந்து மறுபடியும் மூலச்சல் போக, மூலச்சலேருந்து மேக்கா மண்டபம்லாம் போயிட்டு திரும்பவும் நம்ம பெருஞ்சிலம்பு வந்து காளையாங்குணத்துக்கு வந்தபோது நம்மளுக்கு ஞாபகம் வந்து, ஐயையோ நம்ம புறாவை ஏற்றி ஒருத்தனை மேலே வச்சுருந்தோமே, அவனை இப்போ கூப்பிடணும்லான்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் வந்து பிரசங்கமெல்லாம் முடித்த உடனேயே நம்மள்கிட்ட சொன்னார், இப்போ பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார் அப்படின்னு சொன்னார். புறா என்ன செய்யலை? நீங்கள் என்னை விட உங்களுக்கு கதை நல்லா தெரியும் போல இருக்க. ஐய, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யலை? வரல. மறுபடியும் ஒரு சத்தமாக அவனுக்கு கேட்கல போல இருக்கு, தூங்கிட்டான்னு நினச்சிட்டு, பரிசுத்த ஆவியானவர் இப்போது புறாவை போல இறங்கி வருகிறார். மறுபடியும் என்ன வரல? எனக்கு கதை தெரியுமா மக்களே? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யலை? வரல. மறுபடியும் இவனுக்கு கேட்கலன்னு சொன்ன, மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இப்பொழுது பயங்கரமாக இறங்கி வருகிறான். இப்பவும் வரல. என்ன வரல? புறா வரல. அவன் அங்கிருந்து மறுபடியும் ஒரு பதில் சொன்னான், பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டாருன்னா. இவர் கேட்டார், ஏன் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார் அப்படின்னாரு. அவன் சொன்னான், புறாவை பூனை தூக்கி விட்டதுன்னா.
கர்த்தர் நல்லவர். ஓடு சத்தமாக சொல்ல அல்லேலூயா. அந்த மாதிரி நான் எதுவும் இந்த ராத்திரியில் என்ன செய்ய போகிறதில்ல, சொல்ல போகிறது இல்லை, ஒன்றும் சொல்லவும் மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். தெளிவான வசனத்தை பிரசங்கிக்க போகிறேன். நீங்கள் விசுவாசிக்க போகிறீர்கள். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து தான் அனுப்ப போகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வா. இந்த அற்புதத்தை இந்த 4 நாள் கடைசி இந்த பண்டிகையின் பிரதான நாளிலே நான் அதை பெற்று கடந்து செல்வேன். விசுவாசித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையானவற்றை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பர்த்திமேயு குருடனை குறித்து தான் இந்த ராத்திரி வேளையிலும் பார்க்க போகிறோம். செய்தியின் தலைப்பு பர்த்திமேயு என்றே வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பர்த்திமேயு அப்படின்னு செய்தியின் தலைப்பை வைக்கிறேன். இந்த பர்த்திமேயுவை ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் மிக பிரதானமாக இருக்கிறதாக இருந்தது. 3 காரியத்தை உங்களோடு கூட நான் வைக்க போகிறேன். எல்லா நாளும் பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். எழுதினவர்களுக்காய் சந்தோஷம், எழுதாதவர்களுக்காக மிக மிக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வல்லமையான பிரசங்கியராக கர்த்தர் மாற்றுவாராக. அப்போ தெரியும் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணும்போது அந்த வலி எவ்வளவு அப்படிங்கிறத உணர்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. குறிப்பாக 2 தம்பிகளையும் உங்கள் மேலே பெரிய அழைப்பு இருக்கு ராஜா. நீங்கள் எங்கே போனாலும் ஊழியத்துக்கு வருவீங்க. என்னை விட கத்தி கத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய வர அன்னைக்கு உங்களுக்கு அந்த வலி தெரியும். அப்போ புரிஞ்சுக்குவீங்க ஏன் டைரி வச்சு எழுதலைன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த 3 சம்பவங்களை அவனுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டிருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தான். அந்த 3ஐயும் சுட்டி காமிட்டு உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். இந்த பர்த்திமேயுனுடைய பேர் என்னது? எது கேட்டாலும் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறது. உங்கள் பாஸ்டர் அழகாக சொன்னார். நம்ம சபை ஒரு விஷயத்தில் ரொம்ப வீக். என்ன சொல்கிற விஷயத்தில் நீங்கள் வீட்டிலலாம் பேச மாட்டீங்களோ? பேசவே மாட்டீங்களம்மா. நீங்கள் பேசலைன்னா இந்த ஊர் வேறு லெவலில் அவார்டு வாங்கியிருக்குமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்கள் சொல்லுங்கள். அவனுடைய பேர் என்னது? பர்த்திமேயு தான் அவன் பேரையா? அதுக்கப்புறம் எதுக்கு அவன் பேரை பர்த்திமேயுடைய பேர் என்னன்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? அவனுடைய பேர் என்னன்னா பர் மட்டும்தான் அவனுடைய பேர். அவனுக்கு பேர் என்னது? பர். ஆமென் சொல்லுங்க. அது எப்படி பாஸ்டர் பர்ன்னு வரும்? பர்த்திமேயுன்னு எழுதியிருக்கு, நீ பர்ருங்க. அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறது. யாருடைய குமாரன் இவன்? யாருடைய குமாரன்? யாருடைய குமாரன்? திமேயுனுடைய குமாரன் ஆகிய பர்த்திமேயு. அப்படின்னா அவனுடைய பேர் என்னது? பர் மட்டும்தான் அவன் பேர். இவங்க அப்பா பேரை என்ன செஞ்சுக்கிட்டான்? சேர்த்து வச்சுக்கிட்டான். அப்படின்னா இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பேர் என்னது? தெரியாதியா. ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போனேன். பிரசங்கத்துக்கு போகும்போது அந்த ஒரு பஸ்ஸில் ஏறி நான் டவுன் பஸ்லையும் திடீர்னு எனக்கு என்னென்ன தோணுதோ அப்படியெல்லாம் போவேன். நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்டோவில் வந்து நைட்டு பஸ்ஸில் போனேன். எனக்கு என்னதெல்லாம் தோணுதோ எப்படியெல்லாம் போனதோ அப்படியெல்லாம் போவேன். ஊழியத்தில் நம்மகிட்ட வெஹிக்கிள்லாம் ஒரு வெஹிக்கிளும் கிடையாது. 4 வீலரும் கிடையாது, 2 வீலரும் கிடையாது. இருந்த சைக்கிளையும் தூக்கிட்டு வட்டானுங்க. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஒன்றும் கிடையாது. நம்ம வண்டியே கால்நடை வண்டி தான். ஆமென் சொல்லுங்கள். கால்நடையாக தான் போவேன். ஆனாலும் கர்த்தர் இந்நேரம் வரைக்கும் கைவிடலை. பல முறை ஃப்ளைட்டில் பிரயாணம் செய்கிறதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் கவலையே பட மாட்டேன். அதனால பல முறை பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு நாள் ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி ஒரு ஊழியத்துக்காக போகிறேன். ஒரு சின்ன பிள்ளை பஸ்ஸுக்குள்ளே இருந்து இப்படி எட்டி பார்த்து என்ன சிரிச்சிச்சு. நான் என்னடா புதுசாக நம்மளை ஒன்று சிரிக்குதே அப்படின்னு பார்த்து நானும் சிரித்தேன். சின்ன பிள்ளை இல்லை, நானும் சிரித்தேன். சிரித்த உடனே அங்கே அந்த அம்மாட்ட போய் ஏம்மா பின்னால் அடைக்கலாங்குருவி பாஸ்டர் இருக்கார். பின்னால் அடைக்கலாங்குருவி பாஸ்டர் இருக்கார். எனக்கு ஒன்றும் புரியலை. உடனே அந்த அம்மா என்ன திரும்பி பார்த்து ஸ்தோத்திரம் பாஸ்டர்ன்னுச்சு. நானும் ஸ்தோத்திரன்னேன். யாருன்னு எனக்கும் தெரியாது. கர்த்தர் நல்லவர். நானும் அந்த ஸ்டாப்பில் இறங்கினேன். அந்த அம்மாவும் அந்த ஸ்டாப்பில் இறங்கினாங்க. எனக்கு ஒரே கவலை. என்னடா நம்மளை பார்த்து அடைக்கலாங்குருவி பாஸ்டர்ன்னு சொல்லுதே, நமக்கு நல்ல பேர் வச்சுருக்கிறாங்களே, ஏன் இது அடைக்கலாங்குருவி சொல்லுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த வந்த பேருந்து நிறுத்தத்தில் அந்த அம்மாவும் அந்த சர்ச்சைக்கு தான் கூட்டத்துக்கு வந்தாங்க. நான் போகும்போது எனக்கு ஒரு பெரிய திருப்தி. எப்படியாவது சிஸ்டர்கிட்ட போய் கேட்டுறணும், எதுக்கு அடைக்கலாங்குருவி பாஸ்டர்ன்னு சொல்லுதுன்னு. நான் போய் சிஸ்டர் உங்கள் பிள்ளை என்னை பார்த்து அடைக்கலாங்குருவி பாஸ்டர்ன்னு சொல்லிச்சே ஏன்னு கேட்டேன். பாஸ்டர் உங்கள் பேர் தெரியாது பாஸ்டர் என் பிள்ளைக்கு, ஆனால் எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு நாள் அடைக்கலாங்குருவியை பற்றி பேசுனீங்க, அதிலிருந்து உங்கள் பேர் வச்சு அடைக்கலாங்குருவி பாஸ்டர்னு வச்சுச்சேன்னா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள்.
அது மாதிரி இவனுடைய வாழ்க்கை. இப்போ என் பேர் என்னென்னா பிரபு இஸ்ரவேல். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், யூடியூப்பில் தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டார், அங்கே தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டார், இங்கே தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டார். எவனாவது சர்ச்சில் இருந்து, கூட்டத்தில் இருக்கிற எவனாவது சர்ச்சில் இருந்து என் நம்பரை கண்டுபிடிச்சி எடுத்து அடித்தாமுன்னா என் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். வருத்தப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபைகள் இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேப்பன் இருக்கிறான். அவனுக்கு கீழே நீங்கள் அடங்கியிருந்து ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேப்பண்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையானதை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நாங்கள் வழிபோக்கர்கள் வருவோம், பிரசங்கம் பண்ணுவோம். எனக்குன்னு ஒரு மந்தை இருக்கு. அந்த மந்தைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் என்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே என் பேர் பிரபு இஸ்ரவேல் என்பதாகும். பிரபு மட்டும்தான் எனக்கு வச்ச பேர். இஸ்ரவேல் என்பது என்னுடைய தாத்தா பேர். அதை அடையாளப்படுத்துகிற விதமாய் இஸ்ரவேல் என்பது சேர்க்கப்படுகிறதாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு பேரை உங்க அப்பா பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் ஆதார் கார்டில் உங்க பேருக்கு பின்னால யாருக்கு பேர் இருக்கு, அப்பா பேர் சேர்த்து வச்சிருக்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அப்பா பேர் சேர்த்திருப்பாங்க. இதே போலதான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவனாக அடையாளப்படுத்துகிற விதமாகத்தான் யார் இருந்திருப்பா, இந்த பர்திமை இருந்திருப்பான்னு நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அவன் பேரை பருக்கு பின்னால அவங்க அப்பா பேரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சேர்த்து வச்சு பர்திமைன்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த பர்திமை வாழ்க்கையில என்ன தெரியாது சொல்லுங்க, என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. உங்களுக்கும் சில நேரம் கண்ணு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. பாஸ்ட் அந்த ஆள் அப்படியே அங்கே மாற போனார்னு வைங்களேன், என்ன செய்ய மாட்டேங்க, கண்ணு தெரிய மாட்டேங்க. ஆமாம் பேச. ஆமாம் பஸ் நீங்களா போனிய, உங்களை மாதிரியே இருந்துச்சு பைக்கில். நான் பாஸ்டமாக வச்சு லைட்டாக அடையாளம் கண்டது மாதிரி இருந்து நீங்கள் சல்லுன்னு போயிட்டீங்களா, எனக்கு அந்த கண்ணு கொஞ்சம் மங்கள் பார்த்துக்கங்க. ஆனால் மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் மங்க மாட்டேங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவன். அனுபவம் பேசுறது போல இருக்க. கர்த்தர் நல்லவன். அப்போ அவனுக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை, என்ன தெரியாது, பிறந்தது முதல் அவன் வாழ்க்கையில் என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. வாழ்க்கையில் கண்ணு தெரியாது. மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா சொல்லுங்க, மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாது. கார் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஏன்னா எதையுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. முழுவதும் குருடற்றவனுடைய வாழ்க்கையில் இவன் தன் வழி அருகே உட்கார்ந்து தினந்தோறும் இவனுக்கான தனியாக வஸ்திரம் கொடுத்திருப்பார்கள். யூதா கலாச்சாரத்தின்படி பிச்சை எடுக்கணும்னா ஒரு வஸ்திரம் என்ன செய்யணும், போட்டுக்கணும். ஒரு பிச்சைக்கார வஸ்திரம் எடுத்திருப்பான், ஒரு டப்பாவை என்ன செஞ்சிருப்பான், எங்க டப்பாவை என்ன செஞ்சிருப்பான். என்னமோ நான் உங்களை பிச்சை எடுக்க சொல்ற அளவுக்கு ரேஞ்சுக்கு சொல்றீல, ஏன்னு கேட்டேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு டப்பா என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். வச்சு என்ன செஞ்சிருப்பான், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் பிச்சை போடுவான்னு சொல்லி வழியருக உட்கார்ந்து அம்மா தாயே அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் திடீர்னு வந்தா பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா, திடீர்னு வந்து இப்போமெல்லாம் பிச்சைக்காரன் எப்படி தெரியுமா பிச்சை எடுக்க, சார் என்ன கொடு சார், என்ன கொடு, என்ன கொடு சார். இப்போ நீங்களே சில்லறையெல்லாம் போட்டால் என்ன செய்ய மாட்டான், வாங்க மாட்டான், மூஞ்சில் எரிஞ்சிருவா. சார் என்ன சார் 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு சார்னு கேட்க. ஆமென் சொல்லுங்க. என்னமோ நம்ம பேங்க்ல அவன் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி, சார் 10 ரூபா கொடு சார், 20 ரூபா கொடு சார்னு கேட்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எங்கேயோ முன்னேறிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம தான் இன்னும் முன்னேறல. அதே காணிக்கைக்கு அதே 10 ரூபா நோட்டு சுருட்டி எங்க வச்சிருக்கிறோமோ அதை பேக்குக்குள்ள கையை விட்டு, இந்த 10 ரூபா வச்சிருந்தேன்னு எங்கே போச்சு, இந்த பிள்ளையோட கடந்து இந்த காணிக்க நேரத்தில் பாரு 100 ரூபா 500 ரூபாயா வெளியே வரும். ஆண்டவர் ஐயோ, உள்ள சுருட்டி அதை போட்டு மடக்கி இந்த காணிக்கப்பட்டில் சுருட்டி போட்டு அந்த சுருட்டை எடுக்க முன்னால எங்க முதுகு பெண்டு போயிருது. ஏன் தான் இந்த 10 ரூபா 20 ரூபாலாம் ஒழிக்காம வச்சிருக்கானுன்னே தெரியல. 2000 ரூபாய் தூக்குறானுங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் தூக்கிட்டானுங்க. இதை ஒழிக்க மாட்டேங்க ராஜா, நீ அது பேசு ராஜா, ஒழிங்க அப்படின்னு. கர்த்தர் நல்ல படாத படாரு. கர்த்தர் அதையெல்லாம் எதிர்பார்க்கல. நான் எப்பவுமே என் சர்ச்சில் சொல்லுவேன், காணிக்கப்பட்டியில் உன் சில்லறை காசு தேவை கிடையாது. ஏசு பிச்சைக்காரர் அல்ல, ஏசு ஒருவது பிச்சைக்காரர் அல்ல. அவர் கோடீஸ்வரனாக இருக்கிறார். நான் பிச்சைக்காரன் அல்ல, அவர் கோடீஸ்வரராக இருக்க அப்படின்னா நான் அவருடைய பிள்ளை. அவர் என்னையும் கோடீஸ்வரனாக தான் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். நான் ஒருவதும் தரித்திரவான் அல்ல, நான் ஒருவர் பிச்சைக்காரன் அல்ல. ஏனென்றால் அவன் தகப்பன் கோடீஸ்வரனாக இருக்கிறார், நான் அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறேன். என்னையும் அவர் கோடீஸ்வரனாகத்தான் வைத்திருக்கிறார். அந்த இயேசுவுக்கு சில்லறை காசை கொண்டு போடுறது அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க.
யாருக்கும் அப்படி தரித்திரத்தில் கத்தருன்னு வைக்கல. ஆமென் சொல்லுங்க. மாசந்தோறும் மகளிரிலிருந்து 1000 ரூபாய் கிடைக்கலையா? கிடைக்கும். அதுல இருந்து யாராவது தசமமாக வைக்கிறீங்களா? கிடையாது. இன்னும் எங்கிருந்தோ வருது. இவன் இருக்கிறதெல்லாம் பிடிங்கி கொடுத்துட்டு தான் போவான் போல இருக்கு. எலும்பி போகவா இருக்கவா? கத்தர் நல்ல. சுருட்டாதீங்க. அவர் ஏதாவது தருவார்னு கொடுக்காதீங்க. அவர் ஏதாவது செய்வார்னு கொடுக்காதீங்க. 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுப்பார்னு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காணிக்கை என்பது விதை. மறந்து போகாதீர்கள். மறுபடியும் ஆண்டவர் இந்த சபைக்கு மறுபடியும் இதை பேசுகிறார் என்றால் நான் உணர்கிறேன், நான் நம்புகிறேன். அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். இந்த ராத்திரியிலும் அநேகருடைய வாழ்க்கை தரித்திரத்தின் நிலைமைகள் இருக்கிறீர்கள். அநேகர் வனாந்திரத்தின் நிலைமைகள் இருக்கிறீர்கள். உங்கள் வனாந்திரம் மாறுபடித்தால் ஆண்டவர் இந்த ராத்திரியிலே அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க விதைக்கணுங்க. கத்தருக்காக விதைக்கணும். பெஸ்டான விதையை விதைக்கணும். ஒரு மாங்காய் விதையை விதைச்சா எத்தனை மாங்காய் கிடைக்கும் சொல்லுங்க? எத்தனை மாங்காய் கிடைக்கும்? ஆயிரக்கணக்கான மாங்காய் கிடைக்குங்க. விதை காணிக்கை என்பது நீங்கள் விதைத்து பாருங்கள். கத்தருக்காக கொடுக்காதீர்கள். கொடுத்தால் கொடுப்பார், கொடுக்காதீங்கள். விதைங்கள் அதிகமாய். நான் கத்தருக்கு அதிகமாய் விதைத்ததுனால தான் கத்தர் என்னை இவ்வளவு பெரியதான ஆலமர நிழல்ல கத்தர் உட்கார வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இன்னைய வரைக்கும் சொல்லுகிறேன், யார்ட்டையும் 5 ரூபாய் தாங்கன்னு இது வரைக்கும் நான் கை நீட்டி வாங்கினதாய் சரித்திரமே கிடையாது. ஊழியத்தின் நிமித்தமாய் கடன் வாங்கினதும் கிடையாது. ஊழியத்திற்கு முழு நேர ஊழியத்திற்கு வந்து 5 வருட காலமாகிறது. 5 வருஷமா யார்ட்டையும் கேட்கல. கத்தர் என்னையும் ஆசீர்வாதமாக தான் நடத்துகிறவராக இருக்கிறவராக. ஏன்னா நான் விதைக்கிற விதை என்னை ஒருபோதும் அது வெறுமனையாக விடாது. அது நிச்சயமாகவே பலனை கொண்டு வருகிறதற்கு வல்லமுள்ளதாக இருக்கிறதா. வாழ்க்கையில் ஏதாவது பிச்சை கிடைக்கும் என்று நம்பிக்கையில் அந்த டப்பாவோடு கூட அவன் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவனாக இருப்பான். இப்போ ஒரு நாள் இப்படி சந்தையில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அலௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. வழியிலே யார் வர்றான்னு அலௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. வசனத்தை சரியா உச்சரிக்கணும். யார் வர்றான்னு அலௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. யார் வர்றான்னு கேள்விப்படுகிறான். நசரேயனாகிய இயேசு. அப்படி என்றால் நாசரேத் ஊரை சார்ந்ததான இயேசு வருகிறார் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இங்க இந்த இந்த பெருஞ்சிலம்புல இந்த காளையங்கோணத்தில் நம்முடைய எம்பி விஜய் வசந்த் இன்று மாலை 5 மணிக்கு மக்களை சந்திக்க வருகிறார் அப்படின்னு சொன்னா உங்க இருதயத்தில் என்ன பதியும் சொல்லுங்க? உங்க இருதயத்தில் என்ன பதியுங்க சொல்லுங்க. நீங்க பிரசங்கம் பண்ணணும். அப்பதான் இந்த செய்தி உங்களுக்குள்ள போகும். உங்களுக்குள்ள புகுத்துறன்னு நினைக்கிறேன். அப்பதான் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பசிக்கிறவங்க அல்லேலூயா. டைம் ஆயிட்டுல காச்சா நல்ல கவனமாய் கவனிங்க. இப்போ இங்க இந்த நம்முடைய எம்பி விஜய் வசந்த் வருகிறார் அப்படின்னா உங்க இருதயத்தில் என்ன பதியும் சொல்லுங்க? நம்முடைய எம்பி விஜய் வசந்த் என்ன செய்கிறார்? இன்று மாலை வருகை தருகிறார். அவங்க அப்பா பேர் ஞாபகத்துக்கு வருமா உங்களுக்கு? இல்லை இந்த மாலை வசந்தகுமார் அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருமா சொல்லுங்க? வருமா? யார் வர்றான்னு சொன்னா யார் தான் பதியும்? யார் வர்றான்னு தான் பதியும். நம்முடைய எம்பி ஆகிய விஜய் வசந்த் தான் வருகிறார் என்பது நமக்கு புரியும். வேற யார் ஞாபகத்துக்கு வராது. அது குறிப்பாக கண்ணு தெரியாதவங்க எதுல தான் கேட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. நல்ல எனக்கு எத்தனையோ குருடர்கள் மத்தியில் ஊழியம் செய்திருக்கிறேன். அவர்கள் ஜீவ வெளிச்சம் என்று சொல்லுகிற நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த ஆட்டூரை சார்ந்த ஒரு தேவ மனுஷன் சென்னையில் ஜீவ வெளிச்சம் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். 100கணக்கான பேருக்கு மாதந்தோறும் உதவிகளை செய்து குருடர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்துக்கு பேர் ஜீவ வெளிச்சம். நம்முடைய ஊர்களெலாம் நிறைய ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அவருடைய ஊழியத்துக்கெல்லாம் நான் அடிக்கடி போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற குருடர்களை பார்த்தா அவ்வளவு இனிமையாக பாடுவார்கள். நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு கேட்டால் நாங்கள் கேட்போம் பிரதர், ஒரு முறை கேட்டாலே போதும் அது எங்கள் இருதயத்தில் அப்படியே பதிஞ்சிரும் அப்படிம்பாங்க. ஆமாம் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. அப்போ இந்த கேட்கிற திறமை யாருக்கு அதிகமாக இருக்கும்? இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ யார் வர்றான்னு அறிவிக்கப்படுகிறது? நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. கவனமாய் கவனிங்க, செய்திக்குள்ளாய் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இப்போ அவன் இருதயத்தில் என்ன எப்படி பதிஞ்சிருக்கணும் சொல்லுங்க? யார் வந்திருக்கிறான்னு பதிஞ்சிருக்கணும். ஏன் அந்த வார்த்தையை அழகா சொல்லுங்க. யார் வருகிறான்னு பதிஞ்சிருக்கணும்?
நசரனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அவனுக்கு இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? பதிஞ்சிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இவன் நசரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் யாருன்னு கூப்பிடுகிறான்? யாருன்னு கூப்பிடுகிறான்? தாவீதின் குமாரனே. ஆனா இவன் யாருன்னு கூப்பிட்டு இருக்கணும்? நசரனாகிய இயேசுவேன்னு தான் கூப்பிட்டு இருக்கணும். ஆனா இவன் எப்படி கூப்பிடுகிறான் தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறவனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையிலே அவன் அற்புதத்தை பெறுவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் எல்லாரையும் விட இந்த இயேசுவை அவன் வித்தியாசமாய் அறிந்திருக்கிறவனாக இருந்தான். முதல் காரியம், எல்லாரையும் விட இவன் வித்தியாசமாக தன் வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறவனாக இருக்கிறான். இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர். அவர் தாவீதின் குமாரனாக இருக்கிறார். எனக்கு விடுதலை தருகிறவர். அவர் தாவீதின் குமாரனாக இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் தாவீதின் குமாரனாக இருக்கிறார். அந்த தாவீதின் குமாரனை நான் உயர்த்தி கூப்பிடுவேன் என்று சொல்லி எல்லாரையும் போல நசரேயனாகிய இயேசுவே என்று கூப்பிடாமல் தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். எல்லாரை விட வித்தியாசமாக அந்த இயேசுவை அறிந்திருந்தான். அதனால தான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு முதல் காரணம், எல்லாரை விட அவன் வித்தியாசமாக அறிந்திருந்தான். நாம் இன்றைக்கு இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோம்? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு இந்த வழியாக நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட இயேசுவுக்கு பின்னால கூட்டம் இருக்குமா இருக்காதா? மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. அவரை குறை கண்டுபிடிப்பதற்காக, அவரை கொல்லுவதற்காக, அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவதற்காக, அவர் ஏதாகிலும் தருவார், சாப்பாடு தருவார்னு ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க. அவரை காட்டி கொடுப்பதற்காக ஒரு கூட்டம். இப்படி ஒரு பெருங்கூட்டம் யாருக்கு பின்னால போச்சு? இயேசுக்கு பின்னால போச்சு. ஆமென் சொல்லுங்க. பரியாசம் பண்ணுகிற கூட்டம் போச்சு. பெரிய கூட்டம் இயேசுக்கு பின்னால போச்சு. இப்போ அப்படி வருகிறார்னு தெரிஞ்ச உடனே இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சொல்லுங்க, நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்டேன். என்னமோ நான் பெரிய லெவலில் 982 பெருக்கள் 1182 எத்தனை விட வரும்னு கேள்வி கேட்ட மாதிரி ஒரு மாதிரி. அப்படியா? அப்படின்னா என்ன? நான் இயேசு குறித்தே கேள்விப்பட்டது இல்லையே. அவர் யார்? நல்லா எங்க நான் கேட்குறேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வாழ்க்கை இருக்குண்டா அந்த வழியாக இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டா நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. எனக்கு காது கேட்காதுங்க. ஏற்கனவே எனக்கு செவிடு, நான் செவிட்டுப்பேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. ஏம்மா நீ என்னம்மா கேட்டிருப்பா? உனக்கு கண்ணு தெரியல, நீ வழுகிறே உட்காந்து பிச்சை கேட்டிருந்தா. இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட என்ன செஞ்சிருப்ப? இயேசுவை பார்க்கறதுக்கு கூட்டு போங்கன்னு கேட்டிருப்பிய. அப்படிதானே? நல்லா கேட்டிய. அப்படி கேட்ட எதுக்கு இப்படி இருக்கிய? எதுக்கு சரித்திரத்தில் இருக்கிறிய? நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? தம்பி அடியில் பெயிண்ட நல்லா அடி தம்பி, நான் வச்சுருக்கேன் பாரு பிச்சை எடுக்கிற தட்டு, இதில் நல்ல ஸ்டிக்கர் ஒட்டணும். பர்த்திமேயுனுடைய காணிக்கை பெட்டின்னு நல்ல ஸ்டிக்கர் ஒட்டணும். பளபளன்னு மின்னணும். கோல்டன் கலரில் பெயிண்ட் அடி. காணிக்கை பெட்டியை கொஞ்சம் பெருசாக வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்களா, திடீர்னு அது இதாகும்ல. அதனால ஒரு பெரிய காணிக்கை பெட்டியை அந்த உண்டியெல்லாம் செஞ்சு அழகா பளபளன்னு வச்சிட்டா இயேசுநாதர் போகிற அன்னைக்கு கலெக்ஷன் என்ன செய்யும்? கொட்டுன்னு கொட்டும். அந்த ஒரு நாள் கலெக்ஷனில் 5 நாள் பிச்சை எடுக்காமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் வந்துட்டு சர்ச்சைக்கு போகிறதுனால என்னை மட்டும் காப்பாற்றாண்டு 5 நாளும் அவர் என்னை காப்பாற்றிடுவார். நம்புட ஒன்றும் நடக்காது. தினந்தோறும் அவரை தேடணும். தினந்தோறும் அவரை தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவா. அதிகாலையிலே தேடி சென்ற மகதிலனா மரியாளுக்கு இயேசு தென்படுகிறவராக இருந்தார்.
ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுகிறவளாக மாற வேண்டும். ஆதாயத்திற்கு மட்டும் தேடக்கூடாது, அற்புதத்திற்காக மட்டும் இயேசுவை தேடக்கூடாது, உங்கள் தேவைக்காக மட்டும் இயேசுவை தேடாதீர்கள். அவர் தந்தாலும் சரி, தராம போனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவரை மட்டும்தான் நான் தேடுவேன் என்று சொல்லி யார் தேடுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை, நன்மையை, அவர் விடுதலையை அவர் தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவைக்காக தேவனை தேடாமல், தேவைக்காக தேவனை தேடாமல் உண்மையாய் அவரை ஒவ்வொரு நாளும் தேடுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எல்லாரையும் விட வித்தியாசமாய் எறிந்திருந்தான். அவன் தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை பளபளப்பாக்க விரும்பல. இயேசு பிச்சைக்கு கூட இயேசு வந்தால் இன்றைக்கு கலெக்ஷன் அதிகமாக வரும், என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்கிற சிந்தனை அவனுக்கு இல்லை. அவனுக்கு ஒரே சிந்தனை, அந்த இயேசுவை நான் எல்லாரையும் விட வித்தியாசமாக தரிசிக்கிறவனாக இருப்பேன். எல்லாரும் கூப்பிடுறது மாதிரி நசரனா இயேசுவேன்னு கூப்பிட மாட்டேன். என் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்திருக்கிறவர், அவர் என் வாழ்க்கையில் இறங்குகிறவர், என் கண்களை திறக்கிறவர், எனக்கு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர், எனக்கு ஒரு விடுதலையை தருகிற ஆண்டவர், அவர் என் முன்பாக நடந்து செல்ல போகிறார். அவரை எப்படியாகலும் நான் கண்டுகொள்ள வேண்டும், அவரை எப்படியாகலும் நான் கவர்ந்தெழுக்க வேண்டும், அவரை நான் எப்படியாகலும் அணுகிக் கொள்ள வேண்டும், அவரை எப்படியாகலும் நான் பிடித்து கொள்ள வேண்டும், அவர் எப்படியாகலும் நான் தொட வேண்டும், அவரை நான் எப்படியாகலும் தரிசிக்க வேண்டும். ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம். இன்றைக்கு நம்ம இயேசுவை எப்படி, எந்த கோணத்தில் பார்க்கிறோம்? தேவைக்காக பார்க்கிறோமா? தேவைக்காக பார்க்கிறோமா? இல்லை என்றால் அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி தேடுகிறோமா? அவர் செய்தாலும் சரி, செய்யாம போனாலும் சரி, எப்படி இயேசுவை அணுகி கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நீங்கள் எப்படி, எந்த கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் போற மாதிரி அப்பா அப்பா நோ, நான் ஒருபோதும் அப்படி தேடுவதில்லை. என் வாழ்நாளில் அவரிடத்தில் நான் நண்பரை போல, என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் இருந்தோம்னா நான் எப்படி சண்டை போடுவேனோ, என் ஃப்ரெண்டு எனக்கு எப்படி அதை செய்வானோ அதே போல நான் போராடுகிறவனாக இருப்பேன். நான் முதல் முறை வேலையை விட்டுட்டு வர்றேன். என் வேலையை விட்டுட்டு வர்றேன். நான் வேலையில் ஆயிரக்கணக்கான சம்பளத்தை சம்பாதித்து கொண்டிருந்தவன், சம்பளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். 7 வருஷம் 10 வருடம் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தவன். அதாவது ஊராக போய் புதிய ப்ராடக்டை அறிமுகப்படுத்தி வியாபாரம் செய்வது தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோட வேலை. எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். நான் படித்தது இன்ஜினியரிங் தான், ஆனாலும் நான் செய்கிற வேலைக்கும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் எனக்கு அது சம்பளம் அதிகமானதுனால நான் அதில் ஒரு ஈடுபாடாகி நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் எனக்கு மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்பளம் கிடையாது. இன்றைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தால் தான் அவனுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகும். இப்போ ஒரு சோப்பு இருக்குன்னு வைங்க, இப்போது லிரில் சோப்போ லக்ஸி சோப்போ உங்கள் கடையில் அறிமுகப்படுத்தி நான் அதை விற்க வைக்க வேண்டும் என்றால் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் என்பவர் தேவை. இதே போல் நான் ஜொலித்து கொண்டிருந்தவன். அந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வியாதியை தந்து அழைத்தார். நான் முதல் முறை வருகிறேன் வேலையை விட்டு. எனக்கு வேலையை விட்டு வந்தோடனே ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் வேலையை விட்டு வந்திருக்கிறேன், இனி நான் பரலோக கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த பரலோக கவர்மெண்ட்டில் ரிட்டைர்மெண்ட் என்பதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எல்லா கம்பெனிகளும் எல்லா நிறுவனங்களும் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ரிட்டையர்டு கொடுக்கும். ஆனால் நான் ரிட்டையர்டே இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். பரலோக கவர்மெண்ட்டில் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு நீர் தான் என் பாஸ், நீர் தான் எனக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் முழு நேரமாக. முதல் மாதம் ஆனது கவனிங்க, நான் 12,000 ரூபாய் எனக்கு முதல் மாதம் அவர் சம்பளமாய் கொடுத்தார். முதல் மாதம் சம்பளம் 12,000 ரூபாய் கொடுத்தார். நான் அதிர்ந்து போயிட்டேன். நான் வேலையை விட்டுட்டு வரும்போது 45,000 ரூபாய் சம்பளம் எனக்கு. என்னடா அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் என் வாழ்க்கையில் இருக்கிறது, அவ்வளவு தேவைகள் இருக்கிறது. 12,000 ரூபாய் நீர் கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, நான் பெரிய பாஸ்ன்னு நம்பி நான் 45,000 ரூபா வாங்கிட்டு இருந்தா நீர் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பீர் அப்படின்னு நம்பிக்கையில் வந்தேன். எனக்கு 12,000 ரூபா கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரேன்னு அழுதேன். ஆண்டவர் சமூகத்தில் போய் 3 நாள் காத்திருந்து அழுறேன். ஆண்டவரே என்னப்பா நீங்கள் 12,000 ரூபா தான் சம்பளம் கொடுத்துருங்க, போங்க ஆண்டவரே, நான் முழு நேரமாக உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படி இப்படின்லாம் அழுறேன். 3 நாள் எந்த பதிலும் இல்லை.
3வது நாள் ஜெபத்தை முடிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், நீ 12,000 ரூபா உனக்கு தந்ததே பெரிய விஷயம், 12,000 ரூபாய்க்கு என்ன வேலை செஞ்சு கிழிச்சான்னு கேட்டான். ஒரு நிமிஷம் யாரா பேசுறா, திரும்ப உட்காந்து கண்ண மூடி அப்பாலே போய் சாத்தானே மறுபடியும் பேச ஆண்டவரே, நீர் அவ சைத்தான் இவனுக்கு இப்படித்தான் பேசுவானுங்க, நீர் சரியா பேசுவோம், தெளிவா பேச ஆண்டவர். மறுபடியும் கேட்டாரு, ஒரு நோட்டை எடுத்து நீ இந்த மாசம் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி, உனக்கு நான் 12,000 ரூபா சம்பளம் போட்டிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேட்குறா. அப்பதான் கேட்குறான், ஆண்டவரே நீரா? ஆமா நான் தான் பேசுறேன், எழுதுன்னா நான் எழுதுறேன். 12,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு கூட வேலை செய்யலை. அவர் சொன்னார், 12,000 ரூபாய் கிரேஸ் பீரியடாக சந்திருக்கேன், அழைச்ச பாவத்துக்கு சோறு போடுறேன், பிழைச்சி போனார். ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளவு பெரியதான சுமை ஏன்ட்ட ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு திரும்ப போராடி கேட்டு ஆண்டவரிடத்தில் அழுது புரண்டு, ஆண்டவரே நான் உம்மை ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன், என்னை உண்மையாய் செய்ய எனக்கு கிருபை தாரும், நல்ல வேலை செய்வதற்கு எனக்கு பலத்தை தாரும், உம்முடைய திராட்சை தோட்டத்தை நாட்டி பராமரிப்பதற்கு, அதை எனக்கு அந்த வேலை அடைத்து காப்பதற்கான பலத்தை தாரும், சுகத்தை தாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு திராட்சை தோட்டங்களையும் திருத்துவதற்கான கிருபையை தாரும் ஆண்டவரே கதறினே. ஆண்டவர் மறுபடியுமாய் தெளிவாய் பேசி சொன்னார், என் வேலையை உண்மையாய் செய், நான் உன்னை கனப்படுத்துவேன் சொன்னார். இந்நேரம் வரைக்கும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாதமும் பல லட்சம் ரூபாய்கள் எனக்கு தேவை. ஆண்டவருடைய கிருபையினால கழிந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் மாதம் வரையிலோ மணிப்பூர் ஊழியத்தில் பகுதி நேரமாய் மிஷனரியாய் ஊழியம் செய்கிறேன். பல லட்சங்கள் தேவை. ஆனாலும் யாரிடத்திலும் கடன்கள் வாங்காதபடி எத்தனை லட்சம் என்று சொன்னாலும் அந்த பரம தகப்பன் எனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நான் அணுகுமுறை அப்படி, நம்ம எப்படி கேட்கிறோம், நம்ம எப்படி அழைக்கிறோம். அவர் எனக்கு நண்பராக இருக்கிறார். நான் சண்டை போடுவேன், நான் பேசுவேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே. நம்ம எப்படி அணுகுமுறை, நம்முடைய அணுகுமுறை அப்படி இருக்கிறது. நீங்க எப்படி ஆண்டவரை அப்ரோச் பண்றீங்க? அவன் வாழ்க்கையில ஒரே நோக்கம், அந்த இயேசுவை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும், அந்த இயேசு எப்படியாவது என் வாழ்க்கையை தொட்டு விட வேண்டும். அதனால தான் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க? ஏங்க இவன் மட்டுமா கூப்பிட்டுருப்பான் சொல்லுங்க? இவன் மட்டுமா கூப்பிட்டுருப்பான் சொல்லுங்க? இவன் மட்டுமா கூப்பிட்டுருப்பான் சொல்லுங்க? இவன் மட்டுமா கூப்பிட்டுருப்பான்? எத்தனை பேர் அற்புதத்துக்காக கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அந்த கூட்டத்தில் எல்லாரும் நசரேயனாகிய இயேசுவேன்னு கூப்பிடும் போது இவன் மட்டும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் பாருங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்றால் நீங்கள் பார்க்கிற கோணம் எல்லாரையும் விட இயேசுவை வித்தியாசமாக அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையானதை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். எல்லாரையும் விட வித்தியாசமாக அந்த இயேசுவை அணுகி பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? சர்ச்சைக்கு வந்து அவர் ஏதாவது தருவார் 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 10 கிலோ புளி தருவார், 4 விரவு கட்டை தருவார், 4 மட்டை, 4 ஓலை. அதைத்தாரும் ஆண்டவரே, எதைத்தாரும் ஆண்டவரே, அதைத்தாரும் இதைத்தாரும் எதைத்தாரும் தாரும் 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 தாரும். அப்படித்தானே ராஜா? தாரும் தாரும் தாரும். வாரும் வாருன்னு சொல்ல மாட்டேங்க, நம்ம தாரும் தாரும் தாரும். நான் எப்போ வருவாருன்னு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டம். இவங்க செய்கிற அட்டுழியத்தில் பார்த்தா பெண்டை நூத்திரலாமான் இருக்கும் நடக்கிறத பார்த்தா ஊழியத்தில். நான் கேட்பேன், எப்போ வருவீராண்டவரே? இது வந்தால் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், 2 வருகை உண்டு, ஒன்று ரகசிய வருகை, ஒன்று பயங்கர வருகை. அந்த ரகசிய வருகைக்கு போகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கிடைக்கும் சர்ச்சில் வந்தா அப்படிங்கிற நம்பிக்கையில் வராதிங்க. அப்படின்னா தயவு செய்து சர்ச்சுக்கு வராதிங்க. அவர் தந்தாலும் சரி தரலனாலும் பரவாயில்லை. யோபு அழகாக சொல்லுவான் ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமா? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. அவன் தேவைக்காக வாழாமல் தேவனுக்காக வாழ்கிறவனாக இருந்தான். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. தேவைக்காக வாழாமல் தேவனுக்காக வாழ்கிறவனாக இருந்தான். தேவைக்காக இந்த சர்ச்சைக்கு வராதீர்கள், தேவனுக்காக வந்து பாருங்கள். அவரை வித்தியாசமான கோணத்தில் அணுகி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக. இங்க வந்தா ஜெஷின் பாசி என் தலையில கையை வச்சு ஆட்டி தபையில வாசித்து ஏதோ ஒன்று சொன்னா ஏதோ ஒன்று நடக்கும். ஒண்ணு நடக்காது. நீ திருந்தாதவரை ஜெஷின் பாஸ்டர் 40 நாள் தலைகளை நின்று பாஸ்டர்மா 21 நாள் உனக்காக தலையிலே கையை வச்சு ஜெபம்னாலும் தலையில மாவரைச்சாலும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறணும்.
உங்கள் வாழ்க்கை தரங்கள் மாறணும். தேவைக்காக மட்டும் இயேசுவை தேடாமல் அந்த தேவனுக்காக வாழ்ந்து பாருங்கள். அவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, அவரை ஒவ்வொரு நாளும் மழையோ வெயிலோ காடோ புயலோ மரணமோ நாசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த நம்பிக்கையில வெறித்தனமா சர்ச்சைக்கு வந்து பாருங்க. அங்க கூப்பிட்டாங்க, அங்க நல்லா இருக்குன்னு கூப்பிட்டாங்க பாஸ்டர், அங்க நான் 2 நாள் போறேன், இங்க 3 நாள். தேவையில்லை. நீ இயேசுவுக்கு தேவையில்லை. உன்னை அழைச்ச இடத்துல, உன்னை நாட்டின இடத்துல நீ அவர் செத்தால் அவருக்காக வாழ்வேன்னு சொல்லி சவால் விட்டு பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் மகிமையானவற்றை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக, அற்புதங்களை அவர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அற்புதம் குறைந்து போகவில்லை. அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்றால் இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கலால் நினைத்திருக்கிறார். இந்த தொங்கலை தொடுகிறவனுடைய வாழ்க்கையில் மகிமையான அற்புதம், மகிமையான அற்புதம். வித்தியாசமான கோணத்தில் இயேசுவை பார்க்கிறவனாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய கோணம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும். இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே உம் சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஆத்மா சொல்லுதோ அவர் செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனை அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு கடன் பிரச்சனை ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் தேவைக்காக வாங்கியிருந்தா அவர் தீர்ப்பார் கடன். ஆமேன் சொல்லுங்க. தேவைக்காக வாங்கியிருந்தா என்ன செய்வார்? சில நேரம் மருத்துவ எமர்ஜென்சி, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, என்ன செய்யறோம் சொல்லுங்க, வந்துடும். சில நேரம் உங்கள் பிள்ளைக்கு அவசரமாக ஒரு திருமண சூழ்நிலை ஏற்படும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதோ ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கலாம். அன்னைக்கு ஒருத்தங்க என்னை ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாங்க. பாச எங்கள் வீட்டில் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், வந்து ஜெபம் பண்ணணுன்னு கூப்பிட்டாங்க. நான் எது சொல்லும்போது உங்கள் முகத்தில் எனக்கு ஒரு சிரிப்பு அழகாக வருது. ஏன் இவன் எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் உதவாததுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறான் போல இருக்குன்னே என்னை பார்க்குறீங்களா? ஏன்னே ஏங்க நான் கூப்பிட்ட வர ஜெபம் பண்ண போகாமல் என்னக்கா செய்ய, என்னம்மா செய்ய? அப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், ஜெபம் பண்ண வாங்க பாசுன்னாங்க. நான் சரி நான் போவேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணதுக்கு போகிறேன். போனால் அங்கே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு, 8 அடியில் ஒரு ஃப்ரிட்ஜுக்கா. ஆமாண்ணே சத்தியமா 8 அடியில் ஃப்ரிட்ஜுன்னு. அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அப்போ அதெல்லாம் பற்றி அந்த ஃப்ரிட்ஜை பற்றி அந்த சிஸ்டர் அழகாக விளக்குறாங்க. பாஸ்டர் இதில் டிவி பார்த்துக்கலாம் பாஸ்டர், நான் கிச்சனில் நிற்கும் போது டிவி தேவைன்னா இதில் பார்த்துக்கலாம். நான் நினச்சேன் நீ கிச்சனில் நின்று என்ன பார்ப்பா டிவிலன்னு எனக்கு தெரியும். சமையலுக்கு தேவைப்பட்டால் ஒருவேளை சமையல் குறிப்பு பார்ப்பேன், சமையல் முடிந்த பிறகு என்ன பார்ப்பேன், சமையல் முடிந்த பிறகு சீரியல் பார்ப்பேன். ரொம்ப வசதி. இப்போ ஹாலில் போய் உட்காரன்னா வீட்டில் உட்காந்துக்கலாம். கர்த்தர் நல்லவர் ஆமென் சொல்லுங்கள். ஆமாம் கர்த்தர் நல்லவர், நல்ல டிவி பார்க்கலாம். சரி அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு கேட்டேன். பாஸ்டர் நம்ம இங்கேருந்து இந்த வெளியிலேருந்து ரிமோட்டு இந்த ஃபோனில் உள்ள என்ன இருக்குது, உள்ள என்ன வச்சுருக்குறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படிங்கிறத மொபைலில் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. நான் மனசில் நினச்சேன், 4 ரூபா கொத்தமல்லி தலையும் 2 இத்து போன மாவு பாக்கெட்டு தானே வச்சுருப்பிய, புளிச்சு போன 4 ரசம். கர்த்தர் நல்லவர். என்னமோ உங்கள் வீடு ஃப்ரிட்ஜெல்லாம் ஆப்பிளும் ஆரஞ்சும் பாதாமும் பிஸ்தாவும் நிறைஞ்சிருக்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆமாவானே உண்மையா? ஆமாவானே என்ன பழைய சோறு? ஆமாவானே இல்லை 4 நாள் மீன் கறி அதில் தானே கிடக்கு, அதில் தானே கிடக்கு ராஜா. இல்லை பாஸ் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது. ஃப்ரிட்ஜுன்னா என்னது? கச்சனால. அப்போ நான் மனசில் நினைச்சேன் 4 இத்து போன மல்லித்தலையோ 2 ரூபா மாவு பாக்கெட்டு வைக்கிறதுக்கா இவ்வளவு சென்சார் உனக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். சொல்ல முடியாதுல்லக்கா, சொன்னால் விளக்கமாக பிஞ்சிரும்ல. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். சரி அப்படின்னு சந்தோஷமாக நான் கேட்டுக்கிட்டு நான் கேட்டேன். நான் நினச்சேன் ஒருவேளை ஏதாவது சீட்டு நாட்டு போட்டிருக்கும் போல இருக்குது, போட்டு தான் வாங்கியிருக்கும் போல இருக்குன்னு நினச்சா அது ஒன்றும் இல்லைப்பா சார், அது இஎம்ஐயில் கொடுத்தாங்க. 1.25 லட்ச ரூபா ஃப்ரிட்ஜு 85,000 ரூபா ஆஃபரில் கொடுத்தாங்க. மாதந்தோறும் 8,000 ரூபா அடைச்சா போதும்பா சார். ஒன்று எங்கே கொண்டு வைக்க? நான் கேட்டேன் உன் புருஷனுக்கு எத்தனை ரூபா சம்பளம்? அது 15,000 ரூபா சம்பளம் பா சார். ஃப்ரிட்ஜுக்கு எத்தனை ரூபா அடைக்கணும்? 8,000 ரூபா அடைக்கணும். வாடகை எவ்வளோ கொடுக்கணும்? 6,000 ரூபா வாடகை கொடுக்கணும். அந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 14,000 ரூபா போச்சாக்கா. இப்போ கரண்ட் பில் எவ்வளோ அடைக்கணும்? ஃப்ரிட்ஜ் வந்ததுனால 1,000 ரூபா அடைக்கணும். இப்போ 15,000 ரூபா முடிஞ்சா இப்போ அடுத்தது மகளிருக்கு லோன் வைக்கணுமா? அடுத்தது வீட்டுக்கு சோறத்துக்கு பிள்ளைகளுக்கு பீஸ் அடைக்கணுமா? ஸ்கூலுக்கு சோறு திங்கணுமா?
என்ன திம்ப? பக்கத்துலலாம் கடை வாங்குது, 10 பைசா வட்டி 5 பைசா வட்டிக்கு வாங்கி 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 கடத்தில் முங்கிட்டு 15 லட்சம் ரூபாய் கடத்தில் ஆன பிறகு ஜஸ்டின் பாஸ்டர் ஒன்று ஜபம் பண்ணு பாஸ்டர், 15 லட்சம் ரூபாய் கடத்தில் முங்கி செத்துற பாஸ்டர், ரயில் தண்டவாளத்தில் தலையை வைக்கவா, விஷத்தை குடிக்கவா? அப்போ நான் மனசில் நினைப்பேன், நீ பேசாமல் ரயில் தண்டவாளத்திலே தலையை வச்சிருக்கலாம், ஏன் தலை பக்கம் தலையை வச்ச? தேவைக்கு கடன் வாங்கணும், தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. நம்ம அளவறிஞ்சு கடன் வாங்கணும். கர்த்தர் எப்படி இந்த கடத்தை மன்னிப்பாரா? ஏக்கா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன். தங்கச்சி சொல்லுமா, இந்த கடத்தை மன்னிப்பாரா? மன்னிப்பாரானே? எப்படி மன்னிப்பார்? நீ உன் ஆடம்பரத்துக்கு வாங்குற சில கேஸ், கிறிஸ்துமஸுக்கு லோன் எடுத்து 25,000 ரூபாய்க்கு பட்டு சேரி எடுத்த கேஸ்கள் எனக்கு தெரியும். எங்க போறதுக்கு நீ நினைக்க இயேசுநாதர் வந்துட்டா விட்டுருவாரு. இயேசுநாதர் வந்தா ஒன்றும் விட மாட்டார், இஎம்ஐ கட்டிட்டு போன்னு சொல்லுவார். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ அடிமைத்தனத்தில் இருக்க, ஒன்னும் எப்படி பரலத்துக்கு விட்டு போவார்? கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறது நல்ல குடும்பத்தின் அழகு. ஆமென் சொல்லுங்க. நீ அதற்காக ஜெபம் பண்ணி பார். கர்த்தர் உன் கடன்களை கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருக்கிறார். நீ எல்லா விதத்திலும் இயேசுவை சரியா தெரிஞ்சுக்கிட்டீனா அவர் உன் வாழ்க்கையில் தினந்தோறும் நிமிடந்தோறும் அவர் உங்களுக்கான அற்புதத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வந்து ஜெபம் பண்ணி பாரு. பாஸ்டர் உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தர் உங்கள் கடன்களை மாற்றுவதற்கான வழிகளை கர்த்தர் திறப்பதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருக்கிறார். இந்த பர்த்திமேயு எல்லாரையும் விட இயேசுவை வித்தியாசமாய் அறிந்திருக்கிறவனாக இருக்கிறவனாக இருந்தார். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. வித்தியாசமான கோணத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் அற்புதம் செய்கிற தகப்பன், அவர் எனக்காக உதவி செய்கிற தகப்பன், அவர் எனக்காக எப்பொழுது நன்மை செய்கிறவர், தேவைக்காக தேடாமல் ஒவ்வொரு நாளும் தேவனையே நான் தரிசிப்பேன் என்று சொல்லி நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையானவற்றை அவர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. லாசருவை உலகம் வெறுத்து தள்ளினது. ஆனால் லாசருவுக்கு இயேசு யாராக இருந்தார் சொல்லுங்க? யாராக இருக்கிறவராக இருந்தார்? யாராக இருக்கிறவராக இருந்தார்? சிநேகிதராக இருந்தார், நண்பராக இருந்தார். இந்த நண்பருக்காக இயேசுவை ஏன் லாசருவை 4வது நாள் உயிரோடு எழுப்பினார்? எல்லாம் நல்ல வசனத்தினூடாவே வந்துடுறதையா, தெய்வ மகிமை வெளிப்படுறதுக்கு அப்படி இப்படி. ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. சொல்றேன், இயேசு அந்த லாசருவை அடுத்த நிமிடமே, அவன் மரித்து போன அடுத்த நிமிடமே அவனை உயிரோடு எழுப்பி இருந்தா 10ல் 11வது அற்புதமா யாருடைய அற்புதம் இருந்திருக்கும்? யாருடைய அற்புதம் இருந்திருக்கும்? யாருடைய அற்புதம் இருந்திருக்கும்? லாசருடைய அற்புதம் கடந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. எட்டி பார்த்திருக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? இயேசு எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, நேரம் போச்சு. ஆமாவா இல்லையா? எத்தனை 10ல் 11வது அந்த அற்புதம் கடந்திருக்கும். சரி, 3வது நாள் உயிரோடு எழுப்பியிருந்தா இயேசுவினுடைய அற்புதம் போல அவனும் ஒரு அற்புதமா என்ன செஞ்சிருப்பான்? மாறி இருப்பான். ஆனால் இயேசுவை விட என் நண்பன் பெரிதாக தெரிய வேண்டும் என்பதற்காக அவனை நாட்டம் எடுத்தவனை 4வது நாள் உயிரோடு கொண்டு வர முடியும் என்றால் இயேசுவினிடத்தில் நீங்கள் அணுகுகிற முறையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் அற்புதம் செய்ய முடிகிறதாக இருக்கும். அவரை நீங்கள் தேடுகிற முறை தான் எல்லாரையும் விட வித்தியாசமாக அறிந்திருந்தான். அவன் எல்லாரையும் போல நசரனாக இயேசுவேன்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறவனாக இருக்கிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 2வது அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு காரணம் வாசிக்கலாம். 48வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் என்ன செய்தானா? கூப்பிட்டான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு முதல் காரணம் என்னது? எல்லாரை விட இயேசுவை என்ன செய்திருந்தான்? வித்தியாசமாய் அறிந்திருந்தான். 2வது அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு காரணம் முன்பை விட அதிகமாக என்ன செய்தான்? கூப்பிட்டதுனால தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடிந்தது. இப்போ நசரனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி அறிவித்துக் கொண்டு போகிறார்கள். இவனும் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான். இவனுக்கு என்ன தெரியாது?
சொல்லுங்க, இவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. இது தெரிஞ்சிருந்தா கூட இயேசுவை என்ன செஞ்சிருப்பான்? எழும்பி போய் அவர் போகும்போது என்ன செஞ்சிருப்பான்? பார்த்துருப்பா, இல்லைன்னா வஸ்திரத்தை தொட்டிருப்பான், காலில் விழுந்திருப்பான், கையை பிடிச்சிருக்கே அது செய்வான், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு. இவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அப்போ இயேசு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் என்று சொன்னபோது அவன் என்ன செய்தானா? சொல்லுங்க, அவன் என்ன செய்தானா? அதிகமா நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? எங்க சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா நீங்க தான் சொல்லணும். சரி, பாஸ்டர் அம்மா சொல்லட்டா? நீங்க எல்லாம் கேட்குறீங்களா? ஆளும் மண்டையும் பாரு. ஆச்சா, நல்லா சொல்லுங்க. உடனே பாஸ்டர் அம்மா மேலே போக்கஸை திருப்பியாச்சு. வா கேளு, அவங்ககிட்ட தான் நீ கேட்டாகணும் ராஜா, அவங்ககிட்ட தான் கேட்கணும். காச்சா, நல்ல நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? ஏசு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? நீ சும்மா கம்முன்னு கிடை, ஒன்றும் நடக்காது. அவர் நீ ஒன்றும் மனுஷனாவே மதிக்கலை. சத்தம் போடாமல் அமைதியாக இரு. அமைதி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் தெருவில் நிற்கும்போது பாஸ்டர் காலையில் எவனுக்கோ ஒருத்தனுக்கு வீட்டில் போய் செவம் பண்ண போகணும். அவர் தலை தெறிக்க பாஸ்டரமாக ஏற்றிட்டு பைக்கில் போகிறாரு. நீங்கள் அப்போ தான் லைட்டாக இப்படி திரும்பி இருப்பிய. பாஸ்டர் பார்க்காம போயிட்டாருன்னு வை, என்ன சொல்லியிருப்பிய? என்ன சொல்லியிருப்பிய? வாரது நல்லது தான், பார்க்காம போனார் இல்லையா, அதுக்கு சந்தோஷம். அமைதியாக இரு, கம்முன்னு இரு, கூப்பிடாத, சும்மா இரு. அவர் பாட்டுக்கு போட்டு அவர் வந்தாலும் திரும்ப இப்போ 1/2 மணி நேரம் பேசுவார். கச்ச நாள் அப்படி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கேட்டுக்கங்க பாஸ்டர். ஆமாம், நான் சொல்லலை, உங்கள் ஆட்கள் சொல்லுதாப்புல. கச்ச நாள் அப்போ இவன் அந்த சூழ்நிலை கம்முன்னு உட்கார்ந்துருக்கல. இவன் என்ன செய்கிறவனாக இருந்தா? இயேசு போயிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டவன என்ன செஞ்சான்? இப்ப நமக்கு ஒரு விஷயம் பல நாள் சோமனிட்டே இருக்கிறிய, நடக்கல. சில விஷயங்கள் நடக்கலன்னு ஒரு மாசம் அந்த ரகமனா ருகமனா துகமனா செய்யும் 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 ஒன்றும் செய்ய மாட்டார். சும்மா கடை அமைதியா. அவர் ஜஸ்டினுக்கு வேறு வேலை இல்லை, எல்லா மாதமும் கூட்ட வைப்பார். அவர் 2வது சனிக்கிழமைன்னா அந்த வல்லமன்றுவார், 3வது சனிக்கிழமைன்னா அற்புதம்ன்றுவார், 4வது சனிக்கிழமை இன்னும் வர்றாருன்றுவார். சும்மா கட்ட ஒன்றும் வர மாட்டார். ஒரு மாதம் நான் நடையாக நடந்திருக்கேனே, துயர் விட்டு ஒரு ஆறுதலுக்கு ஒன்றும் நடக்கலை. அமைதியாக உட்காந்துரு. இனி சர்ச்சுக்கே பக்கமே போகக்கூடாது. ஏதாவது வல்லமை நிறைஞ்ச கோபுரம் இருக்கான்னு பாரு, தேடு. அடிநெட்டில் எந்த கோபுரம் இருக்குன்னு பாரு. கத்தனால ஒரு அற்புதம் நடக்கலன்னே கம்முனி படுத்துக்குவோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எத்தனை விஷயம் அப்படி கிடப்பில் போட்டிருக்கோம், நடக்கலன்னு எத்தனை விஷயம் அப்படி விட்டுருக்கோம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பார் என்றால், உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருப்பார் என்றால், அவள் செய்து முடிக்கிறது வரையிலும் அவர் ஓயவே மாட்டார். அவர் ஓயவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரையிலும் உங்களை அவர் சும்மா விடவே மாட்டார். உங்களை செதுக்கிட்டே இருப்பார், உங்களை உருவாக்கிட்டே இருப்பார். சாராளுக்கு வயசு எத்தனை? சொல்லுங்க, சாராளுக்கு வயசு எத்தனை? சொல்லுங்க, சாராளுக்கு வயசு எத்தனை? 70 சொல்லுங்க. எத்தனை வயசுல குழந்தை கொடுத்தாரு? 903 வயசு. நீங்க எத்தனை வயசுல குழந்தை கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை கொடுத்தாரு? 100. அப்ப சாராளுக்கு வயசு எத்தனை? கடவுளே, 75 வயசு. வாக்குத்தத்தம் பண்ண போது 75 வயசுல குமரியா கிளவியா? சொல்லுங்க, குமரியா கிளவியா? கிளவி. அந்த கிளவிய ஒரு ராஜா குமரின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சிட்டான்? தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு வாசிக்கும் போது நல்ல சிரிப்பா வந்த, அடப்பா படுபாவி பயலை, அந்த கிளவிய குமரின்னு நினைச்சு தூக்கிட்டு போயிருக்கேன். ஆனால் ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தா உங்கள் வயசை பின்னால் தள்ளிக்கிட்டே இருப்பார்.
அதுதான் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசுவாக இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறது வரையில் அவர் உங்களை விட்டு கைவிட மாட்டா. வாக்கு தத்தத்திற்காக காத்து கொண்டிருப்பீர்னு சொன்னா, உங்க வாக்கு தத்தத்திற்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்கன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது வரையிலும் அப்பாவை விடக்கூடாது, ஜபத்தை விடக்கூடாது, துதியை விடக்கூடாது, ஆராதனையை விடக்கூடாது. அவருடைய சமூகத்தில் கூப்பிட்டு கொண்டே இரு. அதை நிறைவேற்றுகிறது வரையில் அப்பா விட மாட்டார். இவன் இயேசு போயிட்டார்னு சொன்னவனே அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். இவன் என்னதான் உட்கார்ந்து இருக்கல, அமைதியா உட்கார்ந்து இருக்கல. எல்லாரும் என்ன செய்தார்களாம் சொல்லுங்க? எல்லாரும் என்ன செய்தார்களாம்? அதட்டினார்கள். உங்களுக்கு சில நேரம் அதட்டல் வரும், அமைதியா இரு, இதுக்கு ஜெபம் பண்ணாத, சத்துரு தடுப்பான். ஆனாலும் அந்த அதட்டலுக்கு பயப்படாம ஜெபம் பண்ணிட்டே இருந்து பாருங்க. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்காக தொனிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி உங்களுக்கான அற்புதத்தை அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உங்களுக்கான அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை மட்டும் அவன் நிறுத்தல, அதட்டினார்கள். கம்முன்னு இரு, அமைதியா இரு, உனக்கு ஒன்று நடக்காது இப்படி சத்துரு சொல்லுவா. ஆனா கர்த்தர் சொல்லுவா, நடக்கும். தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவரால் நடக்காதுன்னு சரித்திரத்தில் ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாம் நடக்கும் என்பது அவருடைய சாத்தியம். ஆனால் முடியாது என்பது சாத்தானுடைய கோஷமாக இருக்கிறது, முடியும் என்பது தேவனுடைய கோஷமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதட்டுறாங்க? அமைதியாடுறா, கம்முனிரு, சர்ச்சில் சத்தம் போடக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. டேய் நான் சொல்கிறேன், நீ சொல்கிறதுக்கு யாரா? நீ எவ்வளோ வேணாலும் அதட்டி பாரு. பாம்பு எதுக்கு படம் எடுக்கு? காலேஜ் போயிடல, ஸ்கூலுக்கு போயிடல, ஸ்கூலுக்கு போயிடல. பாசர் எங்களுக்கு ஸ்கூலுன்னா என்னென்னு தெரியாது, காலேஜ்னாலும் என்னென்னு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் சர்ச். எங்கே பெரிய பாம்பு எதுக்கு படம் எடுக்கு? கொத்தை தான் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும், வேறு எதுக்கு படம் எடுக்கும்? பாம்பு எதுக்கு படம் எடுக்க தெரியுமா? பாம்பு எதுக்கு படம் எடுக்கு? பாம்பு நம்மளை கண்டு பயந்து தான் என்ன செய்யுது? படம் எடுக்கு. ஆமென் சொல்லுங்க. யாரை கண்டு பயந்து? நம்மளை கண்டு பயந்து தான் என்ன செய்யும்? படம் எடுக்கும். அதுதான் உண்மை, அதுதான் சரித்திரம். ஆமென் சொல்லுங்க. வேணா தேடி பாருங்க, நைட்டு போய் நெட்டில் அடிச்சு உட்காந்து பாருங்க. பாம்பு எதுக்கு படம் எடுக்குன்னு படிச்சு பாரு ராஜா, தமிழ்லே அடிச்சு பாரு, யூடியூப்ல போட்டு பாரு வரும். பாம்பு எதுக்கு படம் எடுக்குன்னா நம்மளை கண்டு பயந்து தான் என்ன செய்யுது? படம் எடுக்கு. அதை என்ன செஞ்சிருவேன்? குத்திருவேன். நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, சத்தம் பண்ணக்கூடாது, அழித்திருவேன். அழிச்சு பாரு, அழித்து தான் பாரு. ஒன்றும் செய்ய முடியாது ராஜா உன்னால. ஆமென் சொல்லுங்க. படம் எடுக்க மட்டும்தான் முடியும். ஆனால் எங்களை பயன்படுத்துகிறவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அநேகர் அதட்டினார்கள், சத்தமாடாத, அமைதியா உட்கார்ந்துரு. ஆனாலும் முன்பை விட சத்தம் அதிகமாக வந்தது. உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக, வேதனைகள் அதிகமாக, கண்ணீர்கள் அதிகமாக, வியாதிகள் அதிகமாக, உங்கள் சூழ்நிலைகள் மாற நீங்கள் தேவனை நோக்கி அதிகமாய் கூப்பிட்டு கொண்டே இருங்கள். உங்களுக்கான அற்புதம் உங்களை தேடி வரும், உங்களுக்கான அதிசயம் உங்களை தேடி வரும், உங்களுக்கான நன்மை உங்களை தேடி வரும். முன்பை விட அதிகமாக கூப்பிடணும். பிரச்சனை வரும்போது கூப்பிடணும். பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பைபிள் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஆராதனை வேண்டாம். ஏம்மா நம்ம ஆராதனைக்கு ஒன்றும் போண்டா, சும்மா இரு, ஒன்றும் நடக்கலை. நான் இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கேன் சர்ச்சைக்கு, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. சுபம் பண்ணதை நிறுத்திடுறோம், குடும்ப ஜபத்தை நிறுத்திடுறோம், தனி ஜபத்தை நிறுத்திடுறோம், துதிக்கிறதை நிறுத்திடுறோம், சர்ச்சைக்கு வர்றதை நிறுத்திடுறோம். அந்த மனசு வர மாட்டேங்குது சார் மேடம், அந்த மனசு வர மாட்டேங்குது மேடம். நமக்கு துதிக்கணுமே, அவரை மகிமைப்படுத்தணுமேங்கிற உணர்வு நமக்கு வர மாட்டேங்குது. நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் பிரச்சனைகளோட இருக்கும்போது தான் அதிகமாக துதிக்கணும். வேதனைகள் மத்தியில் அதிகமாக இருக்கும்போது அதிகமான துதி இருக்கணும். அந்த துதியை வச்சு பாருங்க, உங்கள் பலவீனத்திலும் கர்த்தர் மகிமையான அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக. இவனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைங்க. நல்ல பெரிய அதிகாரிகள்லாம் போகிறாங்க, சீசர்கள் போறாங்க, அவனுக்கெல்லாம் அதட்டுற, அமைதியா உட்கார்ந்துரு. கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவை தேடி வந்தான். இயேசுவை தேடி வரும்போது அந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்தால் தெரியுமா?
ஏக்கா பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களாக்கா? நீங்கள் பார்க்கலாம்ல, பசங்க பார்க்கலாம்ல? அக்கா சொன்னல கெட்ட பழக்கம். யாரும் எழுப்பி இங்கே வந்துடக்கூடாது, யாரும் லாந்திரக்கூடாது. உடனே யாராவது அங்கேருந்து வந்தால் போதும், அங்கே தாங்க வா 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 அந்த சீட்டு தான், அந்த சீட்டு தான், அதில் உட்காரு கண்ணிலே காத்து. கெட்ட பழக்கம். காத்த நல்ல கானானிய ஸ்ரீ இயேசுவினிடத்தில் வந்து என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு கேட்குறான். அப்போ சீசர்களாக என்ன செய்கிறாங்க சொல்லுங்க? சீசர்களாக என்ன செய்கிறாங்க? சீசர்களாக என்ன செய்தாங்க? விரட்டி விடுறாங்க. போ, அதற்ற ஒன்றும் செய்ய மாட்டார், உனக்கெல்லாம் செய்ய மாட்டார், போ. ஆனாலும் அவள் அந்த சூழ்நிலும் பொறுமையாக நின்னா. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் தெரியுமா? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? செஷின் பாஸ்டாவது பாஸ்டமாவது வேலை பார்த்து வீட்டுக்கு அடுத்த செகண்ட் நடை கட்டியிருப்போமே. காத்த நல்லவா. அவள் செய்யலை, ஆனால் அவளுக்கு தெரியும் இவர்கள் சொல்லி நடக்க போகிறதில்லை, எனக்கான அற்புதத்தை செய்கிற இயேசுவை நான் விட்டு போக மாட்டேன். கானானியர்கள் டக்குன்னு இறங்கி வட்ட மாட்டாங்க, கானானியர்கள் எதற்கு இறங்கி வர மாட்டாங்க. அந்த அவள் சொன்னாள். ஆண்டவர் இப்போ கூட சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டின்னு கூட திட்டுறார். அவள் சொல்கிறா, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, மேஜையில் இருந்து கீழே விழும் அந்த துணிக்கைகளை இந்த நாய்க்குட்டிகளாகிய நாங்கள் கூட சாப்பிடுவோம் ஆண்டவரே, எங்களுக்கு பெருமழையெல்லாம் பெய்யண்டா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாரலாகிய மழை பெஞ்சாலும் போதும், அந்த அற்புதத்தில் என் பிள்ளை பழச்சிடும் ஆண்டவரே, அந்த அற்புதமாகிலும் எனக்கு செய்யும் என்று சொல்லி இயேசுவின் பாதப்படியில் வந்து நின்று கெஞ்சினா பாருங்க. அதை கண்டு இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்? என்ன சொன்னாருங்க? நான் பைபிளில் வேற எங்கேயுமே வாசிக்கல, அப்படி வாசிக்கல. உன் விசுவாசம் பெருசுன்னு எங்கேயுமே எழுதல, அந்த ஒரு ஸ்திரீக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருந்தாரு, உன் விசுவாசம் பெரிதுன்னு எழுதினாரு. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? ஒரு அற்புதம் நடக்கலன்னு சர்ச்சை மாத்திரமே, ஒரு அற்புதம் நடக்கலன்னு இந்த கூடாரத்தை விட்டு ஓடுறோமே, ஒரு அற்புதம் நடக்கலன்னு பல நாள ஜெபம் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒரு அற்புதம் நடக்கலன்னு அந்த பைபிளை வாசிக்காம உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒரு அற்புதம் நடக்கலன்னு நம்ம வாழ்க்கை ஜெபத்தை தொலைத்து போட்டிருக்கிறோமே, ஒரு அற்புதம் நடக்கலைன்னு காணிக்க கொடுக்காம வச்சிருக்கிறோமே. சிலவங்க இப்படி பொறுத்தணும், ஆண்டவரே நீர் எனக்கு செஞ்சா மட்டும் காணிக்க, உன் காணிக்க தேவையில்லப்பா, அவர் தந்தா என்ன தராம இருந்தானே, அவருக்கு செய்ய வேண்டியதை செய். உனக்கு கடன் பிரச்சனை, 10 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை தான், யாரும் இல்லைன்னு சொன்னா, கொடுக்க வேண்டியதை கொடு, செய்ய வேண்டியதை செய்துப்பா, ஜெபிக்க வேண்டிய இடத்துல கூப்பிட்டுப்பா. அவன் அந்த சூழ்நிலையில் அத்தனை பேர் அதட்டின போதும் ஒரு பிச்சைக்காரனை அதட்டினாங்க. ஐயா, பிச்சைக்காரனை அதட்டினா அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணணுங்க? சும்மா இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆளை விரட்டினா கூட நம்ம என்ன செஞ்சுருப்போம் சொல்லுங்க? நம்மளை பார்த்து ஒருத்தன் அமைதியாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம் சொல்லுங்க? என்ன செஞ்சிருப்பே? சரி பிரதர், ஸ்தோத்திரம், நான் போயிட்டு வரேன், நான் சட்டம் பண்ணுவேன், இப்படியா சொல்லுவியா? நீ யாரில்ல, நீ யாருக்கமாவே இல்லையா, நீ சேவை இருக்கமாவும் தானே, கொப்பரை பற்றி தெரியாது சொன்ன கொண்டு விடுவேன். நான் யாருக்கும் மோவன் நினைச்சேன், நானும் மணிக்க மோவலா கொன் பல அப்ப செத்து விரட்டி ஓடி. நம்மளை மாதிரிப்பட்ட ஆட்களை உடக்கல, அவன் சாதாரணமாக பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அவனை உடக்க அவன் என்ன செஞ்சிருப்பான்? அடுத்த செகண்டே சத்தம் போடாமல் பேசாமல் நிறுத்திட்டு தானே இருந்திருக்கணும். அவன் நிறுத்தலை, அவன் சத்தத்தை நிறுத்தலை. அவனுக்கு ஒன்று தெரியும், இவன் அதட்டி ஒன்றாக போகிறது கிடையாது, இவன் சத்தம் போட்டு ஒன்றாக போகிறது கிடையாது. எனக்கு அற்புதத்தை செய்கிறவர் என்னை விட்டு கடந்து போகிவிட்டார், அவர் என் சத்தத்தை கேட்கிறது வரையிலோ, அவர் நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறது வரையிலோ அவர் எனக்கான அற்புதத்தை அவர் செய்தாக வேண்டும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். யார் உங்க பிரச்சனைகளை தாண்டி அதிகமாய் கூப்பிடுகிறீர்களோ, பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்கள் மத்தியில் கிரியை செய்கிற அந்த இயேசுநாதரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க, பிரச்சனைகள் நடுவில் உலாவி அற்புதம் செய்கிற இயேசுவை பாருங்கள். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனைகளையே தூக்கி வச்சு பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த இயேசுநாதரை பெருசா பார்க்கறதில்ல. யார் இயேசுவை தூக்கி பெருசா பார்க்குறீங்களோ உங்க பிரச்சனைகள் இந்த தீர்வு தருவதற்கு வல்லவராக இருக்கு. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட போது இயேசு என்ன செய்தாரா? இயேசு என்ன செய்தாரா? அதையும் வாசித்தான் தெரியணுமா? ஏங்க எத்தனை நாள் படிச்சிருக்கிறான்? அதை அவர் கூப்பிட்ட போது என்ன செஞ்சாரா? என்ன செஞ்சாரா? அவர் என்ன செஞ்சாராங்க? யாருக்காக நின்னார்? யாருக்காக நின்னார்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாருக்காக நின்னார்? யாருக்காக நின்னார்? ஒரு பிச்சைக்காரனுக்காக நின்றார். ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவனுக்காக இயேசு கிறிஸ்து நின்றார் என்றால்
அவரை ஆவியோடு உண்மையோடும் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிற அவருடைய சொந்த பிள்ளைகள் கூப்பிடும் போது அவர் எப்படி உன் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருப்பார்? எப்படி உனக்கு இறங்காமல் இருப்பார்? எப்படி உனக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பார்? எப்படி உன் வாழ்க்கையை மாற்றாமல் இருப்பார்? எப்படி உனக்கு இறங்காமல் விடுவா? இறங்காமல் இருப்பாரா மக்களே? இறங்காமல் இருப்பாரா மக்களே? இறங்காமல் இருப்பாரா ராஜா? நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஒரு பிச்சைக்காரனுக்காகவே நின்னார்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர ஆவியத்தை ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிற பிள்ளைகள் கூப்பிடும்போது அவர் எப்படி நிற்பாமல் இருப்பா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் யாரா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவன் நமக்கு அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? அவர் அவ்வளவு தர்ற ஆண்டவர். அவர் உங்களுக்கு எப்படிங்க இறங்காமல் இருப்பார்? நம்ம கூப்பிடுறது சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம கூப்பிடுறதை நிறுத்தியிருக்கோன்னு அர்த்தம். இந்த ராத்திரிலேருந்து உங்கள் ஜெபம் கண்டினியூ ஆகட்டும். இந்த ராத்திரிலேருந்து உங்கள் ஜெபம் என்ன அற்புதத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்களோ அந்த ஜெப குறிப்பை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கள். கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இதை செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அவருக்கு பிரியமானதாக இருந்தால் அவர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருக்கும். ஒருத்தி விதமாய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பையனை மட்டும் நீர் எனக்கு தந்தீர்னா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ தரலன்னா நான் சூசைடு பண்ணி செத்துருவேன் ஆண்டவரே. நல்ல நேரம் என் லெட்டர் இந்த கையில் கிடைக்கும், அந்த லெட்டர் என் கையில் கிடைக்கல, என் கையில் கிடைச்சுன்னா சொல்லுவேன் ஆண்டவரே இவ சூசைடு பண்ணி சாவாளாக ஆண்டவரே. உன்னை 20 வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்கி 22 வருஷம் தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு மழை வெயில் பார்க்காம உன்னை உருவாக்கி ஒருத்தன் நல்லவன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சா நீ ஓடுகாலி மாதிரி ஓடிட்டு தெரிய எப்படி உன் ஜெபம் கேட்பணும்? ஜெபத்தை கேட்பாரா? இந்த ஜெபத்தை கேட்பாரா? சொல்லுங்க, இந்த ஜெபத்தை கேட்பாரா? என்கிட்ட எத்தனை பேரோ கொண்டு தந்திருக்காளுங்க. பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணும், நானும் அந்த பையனும் ரொம்ப விரும்பி விட்டோம், நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். சோத்திரம் ஆண்டவரே. கொண்டு வா, முதல் லெட்டர் கொண்டாமா. கர்த்தருக்கு சோத்திரம். யார் இந்த பையனா? ஜெபம் பண்ணுவேன். என்ன ஆண்டவரே இந்த குடும்பம் இயேசுவி நாமத்தினால இன்று முதல் ஒரு வெடிகுண்டை வீசுகிறேன், பிரிவதாக இயேசுவி நாமத்தினால. போபி சாச இதுக்கெல்லாம் நல்ல கைதட்டுறேன். என்ன சோத்திரம். உங்களை அதுக்கு தான் எக்ஸ்போர்ட்டாக ஜெபம் பண்ண வைக்கணும். கர்த்தனால இனி எந்த கேஸ் வந்தாலும் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன்னா கர்த்தனால ஜெசின் பாஸ்டர் கொடுத்துட்றேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வெடிகுண்டை வீசிகளோ இல்லைன்னா சேர்த்து வைங்க. கர்த்தனால இதெல்லாம் பிரியமான ஜெபம் இல்லை. எதை நீங்கள் விரும்புறீங்களா? ஆண்டவரே பக்கத்தில் இருக்கிற 2 ஏக்கரையும் எனக்கு தந்துடணும் ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கிற எதில் இருக்கிற வீட்டவே வித்துட்டு அந்த வீடையும் நான் வாங்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் ஒன்றும் பிரியமான ஜெபம் கிடையாது. எது உங்களுக்கு எது தகுதியாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறவளாக இருக்கிறவளாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முன்பை விட அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிட்டா அந்த சத்தம் இயேசுவை நிற்க வைக்கிறதாக இருந்தது. இந்த இயேசுவை நிற்க வைத்த போது இவன் வாழ்க்கையில் ஒன்று செய்தான். 3வது விஷயத்துக்கு வர்றேன். முதல்ல என்ன செய்தான்? முதல்ல என்ன செஞ்சான்? பாஸ்டர் இவங்களுக்கு எல்லாருக்கும் வர்ற வாரம் 1 கிலோ, ஒரு ஆளுக்கு 1 கிலோ மாதுளை, 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ சப்போட்டா, 1 கிலோ பப்பாளி, 1 கிலோ வாட்டர் மில்லனு, 1 கிலோ பூஸ்ட்டு வாங்கி அடித்து ஒவ்வொரு கிலோ நீங்கள் 10 கிலோ கணக்கு பண்ணி எல்லாருக்கும் ரெடியாக அடுத்த வாரம் நீங்கள் மிக்சியில் அடித்து நீங்கள் கொடுக்கலன்னா வைங்களேன், ஒரு சத்தம் வரல உள்ளே இருந்து. காற்று தான் காத்துறால. நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள். முதல் அற்புதம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமாக அறிந்தான் தான். 2வது முன்பை விட அதிகமாய் கூப்பிட்டான். 3வது அவன் வாழ்க்கையில் ஒன்று செய்தான். இயேசு அழைக்கிறார் என்று சொன்னபோது அவனை அழைத்து கொண்டு போன போது அவன் ஒன்று செஞ்சான். நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? அழைச்சிட்டு வான்னு சொன்னோன்னே என்ன செஞ்சிருப்போம்? சொல்லுங்க, நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? எடில முதல்ல பாத்திரத்தை அவர்கிட்ட அங்கே போகிறோம். அவர் 500 ரூபா நோட்டு வச்சிருப்பாரு. நல்ல பாஸ்டர் வெயிட்டாக போடுவார்ல, அடுத்த மாதம் வருவான்னு. நம்மளுக்கு 15ஆம் தேதி கழிஞ்ச உடனே சர்வத்தையும் படைத்தாண்டு சார் இல்லை மற்ற வீட்டுகளுக்கு போகும்போது நல்ல காப்பி கிடைக்கும்போது 500 ரூபா போடுவார். வா சார் வீட்டுக்கு அங்கே போகணும், 1000 ரூபா கிடைக்கும், கிட்டும் வா. ஆரீரோ இன்னும் 6 தான் கிடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. கத்தனல் இன்னும் அவர் தொட்டியில் தான் ஆடுதார், வளரவே இல்லை. பால் கொடுக்கணும். கத்தனல். இப்போ இவனுங்க அவர் நம்மளா இருந்தால் அந்த எடுறா பாக்ஸை
வச்சுக்க. ஒருவேளை அவர் அற்புதம் செய்யாமல் போயிட்டார்னா, ஒருவேளை வெள்ளி பணத்தை போட்டார்னா அப்படின்ன மாதிரி தான் தெரியுது நிறையா. ஆண்டவரே தந்துரும் தந்துரும் தந்துரும், ஆண்டவரே 10 பவுனை தாரு, 20 பவுனை தாரு, 50 பவுனை தாரு, ஆண்டவரே ஒன்றும் கொடுப்பில்லை, எல்லாம் வாங்குறது. வா 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 50 100 பவுன், ஆண்டவரே 75. ஜீவன் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலை. இருக்கிற பிச்சை பாத்திரத்தை எல்லாம் தூர விட்டு எறிந்து, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வாசிங்க அந்த வசனத்தை. அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அந்த வசனத்தை வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் என்ன செய்தானா? வந்தான். அவனுடைய வஸ்திரம், அந்த வஸ்திரம் என்ன தெரியுமா? அது இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. அந்த மேல் வஸ்திரம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? பிச்சை எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவேளை அற்புதம் செய்யலைன்னா அந்த வஸ்திரம் தேவைப்படும்லான்னு ஒரு நம்பிக்கையில் நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? கொஞ்சம் எடுத்து கலத்து, அவர் கூப்பிடுறாருல, கலத்து ஒன்று செய்வோம், சுருட்டு உள்ளவை. பாஸ்டர் இங்கிருந்து ஜெஷின் பாஸ்டர், இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமாம் பாஸ்டர், நல்லது, அற்புதம் செய்வார். ஆமாம் ஆமை, அல்லேலூயா, வல்லமை வல்லமை, அல்லேலூயா. அந்த வாசல் தாண்டி போனதை தேடி என்னத்தை செஞ்சார், எங்கே செஞ்சார்? அது அப்படியே தானே இருக்குது. ஒன்றும் காலில் ஒன்றும் சரியான மாதிரி இல்லையே, வல்லமை இல்லையா இருக்குமோ? சரி, நாளைக்கு ஒன்று சாவோம், 8 மாடிக்கு போய் பார்ப்போமா? ஒருவேளை வல்லமை இறங்கினாலும் இறங்கும். வண்டியை பிடி போ, 8 மாவடி, 8 மாவடியில் அங்கே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உங்களுக்கான அற்புதம் செய்கிறார். மகளே வா, காந்தா வா, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வா மகளே லட்சுமி வா, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். ஐயோ என்ன வல்லமை! அப்போ காலை செக் பண்ணி பார்ப்போம், நல்லா தான் இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் வா வா வெளியில் வந்து மறுபடியும் கால் அப்படித்தானே இருக்குது, என்ன சரியா வரல, வா ஒன்று செய்வோம், அழைக்கிறாருக்கு போவோம், வா. இத்தனை வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது வல்லமை போய், என்ன வல்லமை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரை நிரப்பும். எங்கே? டிவிக்கு முன்னால் கடந்து, ஆண்டவரை வல்லமை நான் நிரப்பு. இப்போ ஒன்று சரியான மாதிரி இருக்குது, கட்டில காலில் நல்ல சரியா ஒன்று, ஐயா மறுபடியும் ஒன்று சரியாவல. எங்கே சரியாவன்னு கேட்க, நீ வர்ற இடத்துல விசுவாசிக்கலை, இன்னும் 32 இடத்துல பெய்யா உனக்கு அற்புதம் நடக்க போகிறது. இருக்கிற சபையில் உன் பாசிட்ட உன் காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணி நீ விசுவாசிட்டு போ. இந்த கூடாரம் தாண்டி வரதற்கு முன்னால கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையானவற்றை செய்திருப்பாருன்னு விசுவாசித்து பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையானவற்றை செய்திருப்பாரு. இவ்வளவு நேரம் கத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கேனே, இனி ஜெபத்தில் நடத்த போறேனே, அப்ப நீங்க விசுவாசிப்பிய? விசுவாசிக்க மாட்டிய. இவனை பத்தி தெரியாதா? பிரபு சொல்லி திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணுவான், நல்லா இருப்பீர் பாஸ். ஏன்னு இவனை மட்டும் இந்த சபைக்கு பக்கத்தில் ஏரியா பக்கத்தில் விட்டுறக்கூடாது. கத்த நல்லா, எனக்கு நீ கூப்பிடணும் அழைக்கணும் தேவையே கிடையாது. அமீன் சொல்லுங்க. நீ அழைச்சாலும் அழைக்கலனாலும் எனக்கான மேடை கத்தர் அடுத்த இடத்துல ஆயத்தமாக வச்சிருப்பார். அமீன் சொல்லுங்க. எங்கே என்ன தேவையோ அங்கே தான் கத்தர் கொண்டு போவார். அமீன் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கணுங்க. விசுவாசிக்கும் போது விட வேண்டியவற்றை என்ன செய்யணும்? விடணும். இவன் தன்னுடைய வாழ்க்கையின் மேல் வஸ்திரத்தை என்ன செஞ்சான்? தூக்கி எறிஞ்சான். விட வேண்டியதை விடணும், பாவத்தை விடணும். உங்க வாழ்க்கையில பாவத்தை என்ன செய்யணும்? விடணும். சில விக்கிரகத்தின் கிரியைகள் நம்ம வீட்டில் இருக்கும், அதை என்ன செய்யணும்? விடணும். சிலது இயேசுநாதர் போட்டோவெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு லைட்டு, சில வீட்டில் பரவாயில்ல. இன்னொரு வீட்டில் சீரியல் செட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காயா, சீரியல் செட்டு போட்டு அதுக்கு 2 பத்தி கொளுத்தி, அப்புறம் என்ன செத்தா போயிட்டார்? இல்லை இளவு வீடா? இல்லை இயேசுநாதர் அப்படி தான் இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் ஆவியோடும் உண்மையோடு இருக்கிறார். அவை ஆவியோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். இயேசுநாதர் போட்டான் பெருசு. இது விக்கிரகம் வாழ்க்கையில். சிலோட பேர் அந்த இயேசுநாதர் போட்டான். எங்கே வருவான்? எங்கே வருவான்? சர்ச்சுக்கு தான் வருவான். நல்ல அபிஷேகத்தில் நிறுந்து அங்கே போய் ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம், அலுமினியம் பாத்திரம் என்ன மட்டும் காப்பாற்றுங்க, கத்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் உன்னை தாழ்ச்சி போனேன். ஐயோ அப்படி இல்லையே, அவர் என்னை கருவில் இல்லை 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 கத்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி. ஓ அப்படியா? என்னதுன்னு கேட்குறேன். விட வேண்டியதை விடுங்க, தூக்கி எறிய வேண்டியதை எறிங்க. உங்கள் வீட்டில் இருந்து ஆமேன்னு சொல்லுங்கள். தேவையில்லாத சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் வந்திருக்கும். சில பொருட்கள் களவாண்டு, அடுத்த வீட்டிலேருந்து களவாண்டு நம்ம வீட்டில் நம்ம ஷோகேஸில் இருக்கும். தூக்கி எரியணும். இன்னைக்கு ராத்திரி எரிஞ்சிடணும், விக்கிரகங்களை எரிஞ்சிடணும்.
தேவன் கிரியை செய்கிறதற்கு இடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் கிரியை செய்ய முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் எது தடுக்குது? செல்ஃபோன் தடுக்குதா? தூக்கி தூரி எறிஞ்சிருங்க. உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிறா? தூக்கி மாற்றுங்கம்மா. எது உங்களை தடுக்குது அற்புதத்திற்காக? அதை தூக்கி விட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. எது உங்களை வாழ விடாமல் தடுக்கிறது? அதை தூக்கி தூராறீங்க. எது உங்களை ஞானஸ்தானம் எடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு? அதை தூக்கி தூராறீங்க. இந்த ராத்திரி வேளையில் இறங்க வேண்டிய இடத்துல இறங்குங்க. கர்த்தர் மகிமையானவற்றை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. தூக்கி எறிஞ்சாவே வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டேன். என் கணவர் வந்தால் நான் எடுக்கிறேன். அவர் வருவார், நீ எடுத்த மாதிரி தான். கர்த்தர் நல்லா. என் வீட்டுக்கார்ட்ட ஒன்று கேட்கணுங்க. கேட்டுக்கிட்டே இரு. அவர் வந்துட்டு போயிடுவார். இயேசுவின் வருகைக்கு, ரகசிய வருகைக்கு போகிறதற்கு ஆயத்தப்படணும். எத்தனை பேர் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க? எல்லாரும் எடுத்தாச்சா? பரவாயில்லையப்பா. எத்தனை வயசு ஆச்சு ராஜா? வயசு எத்தனை? 11 தானே ஆச்சு ராஜா. கொஞ்சம் பொறு, என்ன கொஞ்சம் ஞானம் வரட்டும், என்ன எடுத்துரும். கர்த்தர் நல்ல. எல்லாரும் எடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நல்ல. எல்லாரும் திருவிருந்தில் பங்கெடுப்பீங்களோ? பரவாயில்லையப்பா. இயேசுநாதர் வருவாராக, உங்களை அழைத்து செல்வாராக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. விட வேண்டியதை விட்டுட்டு முங்கிடணும் டக்குன்னு. அவன் தூக்கி எறிஞ்சான். எதையும் பார்க்கல. அவன் வருமானத்தை பார்க்கல, இனி அடுத்த நாளைக்குள்ள பிரச்சனையை பார்க்கல, சூழ்நிலைகளை பார்க்கல. இயேசு அழைக்கிறாரு சொன்னவனே தூக்கி எறிஞ்சிட்டான். நம்ம வீட்டில் கருவாடை வீட்டுக்குள்ள கெட்டி போட்டா என்ன வரும்? என்ன வரும்? பூச்சை வரும். பூச்சை வரும். பூச்சை வரும்போது பூச்சைன்னா போகுமா? சொல்லுங்க. பூச்சைன்னா போகுமா? போகாது. எதை தூக்கி வெளியில் போடணும்? எதை தூக்கி வெளியில் போடணும்? அக்கா சொல்லியாப்பில் நம்ம வீட்டில் கருவாடு இருக்குன்னு சொல்லாது அவர்கிட்ட. நம்ம வீட்டில் பூனை இருக்குன்னு சொல்லாது. அமைதியாக உட்காந்து இப்போ முடிச்சிருவார். கர்த்தர் நல்லவர். எதை தூக்கி வெளியில் போடணும்? கருவாடை தூக்கி வெளியில் போட்டால் அவன் என்ன செஞ்சிருவான்? உங்கள் வீட்டில் சத்துருக்கு எது பெரியமானது இருக்கிறதோ அதை தூக்கி வெளியில் போட்டால் அவன் என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிட்டே இருப்பான். நம்முடைய வீடு கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறும். உங்கள் வீட்டில் ஏணி வைக்கப்படும். தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறவர்களாக இருப்பார்கள். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிறவராக. சின்ன தொழில் செய்தாலும், சின்ன வியாபாரம் செய்தாலும், கூலி வேலை செஞ்சாலும் அதிலிருந்து ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா? விட வேண்டியதை விடணும். ஆண்டவரை பின்பற்றணும். 3 விஷயம் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் இதை செஞ்சதுனால ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? கடைசி வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி போகலாம். நீ என்ன செய்யலாம்? போகலாம். அவனுக்கு அற்புதமே செய்யல. என்ன செய்யல? என்ன செய்யல? சொல்லுங்க. அவனுக்கு என்ன நடக்கல? இயேசு கையை வச்சு தடவி என்ன செஞ்சாரு? அற்புதம் செஞ்சாரா? சொன்னுங்க. சில ஆட்களுக்கு நான் என் மண்டப கூட்டம் நடக்கும். 300 பேருக்கு மேலே வருவாங்க. பெரிய கியூ கிடக்கும் ஜோம் பண்ணதுக்கு. செலவு எத்தனை பேருக்கு தான் கையை வச்சு ஜோம் பண்ண சொல்லுங்கள். அப்போ நான் திடீர்னு எல்லாத்துக்கும் திடீர்னு சில ஆட்களுக்கு வச்சு விட்டுருவேன். தலையில் கை வச்சு விட்டுருவேன். அண்டலை போகணும். அது சிலவைகளுக்கு கோபம். என்னடா பாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரமாக துப்பி கிடத்தி சைத்தானா அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாள். ஒன்று எதிர்பார்க்க. அடுத்த நாள் உடனே குறை. பாஸ்ட்டுகிட்ட போனேன், ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் சும்மா அனுப்புனார். எவ்வளோ தூரத்துலேருந்து போனோம் தெரியுமா? நான் கேட்குறேன், அப்படியெல்லாம் உனக்கு ஒன்று அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் கை வச்சு உன்னை தட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவரை நோக்கி முழுமையாக கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் உங்களை தொட்டு சுகமாக்கணும். அவர் தான் விடுதலை தருகிறவர். நாங்கள் சாதாரண கருவிகள் தான். அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நாங்கள் ஒருபோதும் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. அற்புதம் செய்கிறவர் இயேசு மட்டும்தான். நாங்கள் உங்களுக்காக போராடுவோம், அவ்வளவுதான். நாங்கள் ஒரு ஏஜென்ட் போல தான். அவர் தான் அற்புதம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அவன் இயேசுகிட்ட வந்தோடனே தடவை கிடவை ஒன்றும் செய்யல. அவர் சொன்னார், எப்பா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன செய்யலாம்? போகலான்னு சொன்னார். போகும்போது என்ன நடந்து? அவன் போகும் வழியில தான் என்ன நடந்து? நீங்க இந்த கூடாரத்தை விட்டு போகும்போதே உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகும்போதே என்ன நடந்திருக்கும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த அற்புதம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த நன்மை வேணும்? இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா?
எல்லாரும் தேவ சமூகத்திலே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அற்புதத்திற்காக கூப்பிட போகிறீர்கள். இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய அற்புதத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ள இடங்களில், உங்களுடைய வியாதி உள்ள இடங்களில் கரங்களை வைத்து ஜெபிக்க போகிறீர்கள். கண்களில் பார்வை வேணும்னா உங்க கண்களில் கையை வச்சு ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தலையில சுகம் இல்லைன்னா, தலைவலியில் இருக்கிறீங்கன்னா தாங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதய சம்பந்தமான பிரச்சனைனா இருதயத்தில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு வலி இருக்கிறது, வயிறு வலியா உங்களுடைய வயிறுகளில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கைகளில் வலியா கைகளில் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கால்களில் வலியா கால்களில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை அவர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி முன்பை விட அதிக சத்தமாய் கூப்பிட்டா இது உங்களுக்கான கடைசி தருணம். இது உங்களுக்கான கடைசி தருணம். இனி இப்படி ஒரு நாள் கிடைக்குமா தெரியாது. இனி இப்படி ஒரு கூட்டம் நடக்குமா தெரியாது. ஆனால் இது உங்களுக்கான அற்புதத்தின் நேரம். நீங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையில வாய்களை திறந்து கண்களை மூடி பயபக்தியோடு ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. அற்புதம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கிறது. ரபா சதனா ரகதனா ரிபனா ரிகமன துடபனா உரபலவோ சந்தனா ரிகமன துடமனா உரபலவோ சந்தனா ரிபனா திரிபலவோ சந்தா ரிகமனா ரிபா பாமா சகதனா ரிபலவோ ரிகதனா சந்தனா ரிகதனா உரம சந்தனா ரிபன துடபலவோ சந்தனா. ஹல்லேலூயா. எனக்காய் கருதுந்தவள் வாரங்கள் வகிக்குந்தவர், எனக்காய் கருதுந்தவர் பாரங்கள் வகிக்குந்தவர், என்னை கைவிடாதவர் இயேசு என் கூட உண்டு. என்னையும் கைவிடாதவர் இயேசு என் கூட உண்டு. பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எனக்காய் கருதிக்கொண்டு, பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எனக்காய் கருதிக்கொண்டு, எந்த சோதிக்கில்ல நான் எந்த நன்மைக்காய் நாவே, எந்த சோதிக்கில்ல நாவே, எந்த நன்மைக்காய் எரிதியில் வீழ்ந்தாலோ அவிடே நான் ஏகனல்ல, எரிதியில் வீழ்ந்தாலோ அவிடே நான் ஏகனல்ல, விழுந்ததோ தீரல்ல இயேசுவின் கரங்களிலா, விழுந்ததோ தீரல்ல இயேசுவின் கரங்களிலா. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் எனக்காய் அவன், பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் எனக்காய் கருதிக்கொண்டு, எந்த சோதிக்கில்ல நான் எந்த நன்மைக்காய் எந்த சோதிக்கில்ல நான் எந்த நன்மைக்காய் கோரமாய் சோதனைகள் ஆழங்கள் கடந்திடுமோ, கோரமாய் சோதனைகள் ஆழங்கள் கடந்திடுமோ, கடக்குனதே சுவத்ரே நான் அவன் கரங்களிலா, கடக்குனதே சுவத்ரே நான் அவன் கரங்களிலா. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எனக்காய், நல்ல கரங்களை தட்டு, என்ற தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எனக்காய் கருதிக்கொண்டு, எந்த சோதிக்கில்ல நான் எந்த நன்மைக்காய் எந்த சோதிக்கில்ல நான் எந்த நன்மைக்காய்
എനിക്കായി കരുതുന്നവർ ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവർ എനിക്കായി കരുതുന്നവർ ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവർ என்னை கைவிடாதவர் യേശു എന്നോടെയുണ്ട് என்னை கைவிடாதவர் യേശു എന്നോടെയുണ്ട് പരീക്ഷ എൻ്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട് പരീക്ഷ എൻ്റെ ദൈവം Riba Santana Madaranda Riga Manaduda Riba Baba Santa Ragamana Duda Rama Santa Ragamana Duda Mana Riga Manaduda Mana Dirivano Riga Manaduda Mana Santa Ragamana Ruba Ramda Ramana Riga Manaduda Ramda Ragana 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 Riga Mana Santa Ragamana அற்புதம் நடக்கிறது சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை வருகிறது பெற்றுக்கோ சபையே பெற்றுக்கோ ஹீல் 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 சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே சுகம் 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 உராபா சந்தா ரமணா ரகடா ரீபா ஹம்தா ரகடே ரகடா ரமணா ரீகா மாயா சந்தா ரமணே ரகடா ரகடா ரீபா ஹம்தா ரகடே ரமணா ரிவா ரீகா மா சந்தா ரகடே ரகடா ரகடா ரீபா ஹம்தா ரகடே ரமணா துதி விடுதலை விடுதலை ராத்திரியிலும் ஒரு வித்தியாசமான பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை தொடுகிறது 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 தொடுகிறா 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 உங்களுக்கான அற்புதம் நடக்கிறது சபையே 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 உங்களுக்கான அற்புதம் இதோ பிடிச்சுக்கோ அற்புதம் ஹீல் ஹீல் சுகம் உண்டாகிறது புதிய பலன் புதிய பலன் பாவத்தின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார் சபை மறுரூபமாக்கப்படுகிறது சபை பரிசுத்தப்படுகிறது தேவனுடைய வருகை கண்டு ஆயத்தப்படுகிறது ரபா சந்தனா பலா ரிபா பதா ரபா தா ரா ரிபா பதா லா ரபா தா லா ரே heal 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 in the right now சுகமுண்டாகிறது 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 விடுதலை வருகிறது அற்புதம் நடக்கிறது செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது புதிய உறுப்புகளாய் கர்த்தர் மாற்றுகிறார் புதிய அவயங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார் வியாதிகள் மாறுகிறது எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்கு அந்தந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க தைராய்டு பிரச்சனை சுகமாகிறதை பார்க்கிறேன் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஹீல் ஹீல் சுகம் உண்டாகிறது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுகம் தருகிறார் எந்தெந்த இடங்கள்ல பிரச்சனை இருக்கிறதோ அந்தந்த இடங்கள்ல கைகளை வைங்க பெரிய ஜெபம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வியாதி இல்லைன்னா உங்கள் வலது கரத்தை உங்கள் மார்போடு அணைத்தும் சுகம் தாரும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க பெரிய ஜெபம் எல்லாம் பண்ண மாட்டேன் சின்ன ஜெபம் பண்ண போகிறேன் இயேசு அற்புதம் செய்ய போகிறான் நன்றி தகப்பனே இந்த நாள்ல பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இடுப்புல இருக்கிற வலி வேதனைகள் மறைந்து போகட்டும் கால்களில் இருக்கிற வலி வேதனைகள் மறைந்து போகட்டும் சுகர் பிரஷர் நார்மலாய் மாறட்டும் உப்பு சம்பந்தமான நோய்கள் மறைந்து போகட்டும் கிட்னி ஃபெயிலியர் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஹீல் 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 சுகமாகட்டும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சுகமாகட்டும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் சுகமாகட்டும் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் சுகமாகட்டும் கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் டியூமர்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் பீரியட் சம்பந்தமான பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால்
புதிய கர்ப்பப்பைகள் வைக்கப்படுவதாக, புதிய கர்ப்பப்பைகள் வைக்கப்படுவதாக, அற்புதமான குழந்தை உருவாவதாக. அன்னம் சம்பந்தமான பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். கண்களில் தெளிவான பார்வை உண்டாகட்டும். தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மாறட்டும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மாறட்டும். என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறார்களோ அத்தனை வியாதிகளும் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நொடி பொழுதே சுகமாகட்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. விசுவாசித்து ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிறோம் இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் சரீரத்தை சோதித்து பாருங்க. இயேசு அற்புதம் செய்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த ராத்திரியிலிருந்து மாற்றத்தை உணரப் போகிறீர்கள். நீங்கள் மறுமுறை மருத்துவரிடத்தில் செக் பண்ணும்போது எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவிற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை, விடுதலையை இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ கர்த்தர் அற்புதங்களை, நன்மைகளை அவர் செய்திருக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை அர்ப்பணித்திருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ரெட் கலர் சட்டை போட்டுக்கிறது அவர் உங்கள் வாழ்க்கை இந்த ராத்திரியில மாற்ற விரும்புகிறார். ஒரு மாற்ற விரும்புகிறார், ஒரு பெரிய மாற்றம். இந்த சர்ச்சா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை தரங்கள் மாற்றப்படுகிறார். இதுவரையில் கண்ட அத்தனை தோல்விகளிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, என் வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிப்பீங்க. இந்த ராத்திரியில் அப்படியே தான் ஒரு சிந்தனையில் வந்தீங்க. ஆமாவா இல்லையா? சொல்ல சரிதான பதில். நான் இயேசு இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறேன். நான் சொல்லுகிறேன், இன்னையிலிருந்து சரியாக எண்ணி 38 நாள் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையானவற்றை செய்திருப்பார். நீங்கள் எதற்கெல்லாம் இருதயத்தில் அழுதிருக்கிற, வெளியில யாற்றையும் காணிக்க மாட்டீங்க, வெளியில் எல்லாரிடத்துலையும் சிரிப்பீங்க, ஆனால் இருதயத்தில் அவ்வளவு பெரிய காயம் உண்டு. அந்த காயத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பார்த்திருக்கிறார். இன்னிலிருந்து எண்ணி சரியாக 38 நாள் முடிவதற்குள்ள உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை உணர்ந்திருப்பீர்கள். இந்த இடத்துல கர்த்தர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம் அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்க பார்க்கலாம். ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலும் கட்டளையிடுகிறார். Heal in the right now. இருதயத்தில் அழுகிற அத்தனைக்கு ஒரு வெளியரங்கமான பதில் இந்த ராத்திரி வேளையில வருகிறதற்காக நன்றி. ஒரு அற்புதமான விடுதலை இந்த ராத்திரியில அன்பு மகனுக்கு நடக்கிறதற்காக நன்றி. ஒரு அற்புதமான விடுதலை தருகிறேன், உமக்கு நன்றி. கர்த்தர் விடுதலை ஆக்குவார். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போங்க விடுதலை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்க இந்த 2 பேரையும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். உங்க 2 பேரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். உங்களுடைய பெற்றோர்கள் பாக்கியவான்கள், உங்களை பெற்ற கர்ப்பம் பாக்கியம் இல்லை. கர்த்தர் உங்க 2 பேரையும் பயன்படுத்துவார். 2 பேரும் கர்த்தருக்காக பயன்படுவீர்கள். ஆனால் உலகம் உங்களை பல மாதிரி உங்களை இழுக்கும். நயம் வஞ்சக காட்டி கூட உங்களை சில நேரம் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு வழி விலக பண்ணும். ஆனாலும் தேவனுக்காக நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். இந்த ஊழியத்திற்காக கடைசி வரையில் நின்று உழைத்து பாருங்கள். அதற்கான மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். 2 பேரும் கையப்படி. கர்த்தர் தம்முடைய மகிமையான அபிஷேகத்தை இந்த ராத்திரியில் உங்களுக்கு ஊற்றப் போகிறார். ஒரு வல்லமையான அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். பல மணி நேரம் ஜெபிக்கிறவளாய் கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவார். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. உங்க வாழ்க்கை மாற்றப்படும். சிஸ்டர் நீங்க தான் சில உங்க வாழ்க்கை மாறுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. எத்தனை கண்ணீர்! என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று பிரதர். எனக்கு ஒரு விடுதலை இல்லையே. இந்த ராத்திரியில் உனக்கான இரவு மகளே, இது உனக்கான இரவு. எத்தனை பேர்ட்டு ஆண்டவர் பேசுறார்? என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? காத்துங்க நின்று இல்லை. கத்திரி இந்த ராத்திரி வெளில சொல்லுகிறார், சமாதானத்தோடு கூட போ மகளே, உன்
வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரியில் உனக்கு சொல்லுகிறார். உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு நிறைவேற்ற போகிறார். இந்த ராத்திரியில் ஒரு புதிய அபிஷேகம் உன்னை விடுவிக்கிறவர் அபிஷேகம். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. Power in the name of Jesus. Power in the name of Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துங்க, வாய்களை திறந்து. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அத்தனை பேருக்கும் அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் 4 நாட்களும் தடையில்லாமல் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நாங்கள் பெருக்கல் அடையாளத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் ஜஸ்டின் அவர்களை, கொடுத்த பாஸ்டர் அம்மாவை, பிள்ளைகளை மனதார இருதயத்தின் ஆழத்திலிருந்து சபையாய் ஊழியக்காரனாய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்திற்கு தம்முடைய மகனை ஒரு அடையாள சின்னமாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இரட்சகன் இயேசுவின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 நாட்களும் உங்கள் மத்தியில் இருந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஊழியங்களை தொடர்ந்து பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மறுமுறை வரும்போது இன்னும் 100கணக்கான ஆத்துமாக்களோடு சபையில சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.